பெருமையை முன்னிட்டு பேராதனை பல்கலைக்கழக தமிழ்ச்சங்கம் வழங்கும் மகாவலிக்கரையில் 15ஆம் கருத்துவட்ட தொடரொழுங்கு இன்று நிகழ்நிலையில் தமிழ்ச்சங்கமானது தமிழ் என்ற வரையறையை தாண்டி சமூக, அரசியல், பொருளாதார விடயங்களை மாணவர்கள் மத்தியில் விவாதிக்க எடுத்த களமதில் இன்றைய பேசு பொருளாய் அமையப்பெறுவது சிறுபான்மையினர் நோக்கில் ஜனாதிபதி தேர்தல். இன்றைய காலகட்டத்தில் பெரும் பேசு பொருளாய் இத்தலைப்பானது அமைய பெற்றுள்ளது. அந்த வகையில் இத்தலைப்பினை ஒட்டி இப்பொருண்மையில் பேசுவதற்காக தன் சிறப்புரைதனை ஆற்றுவதற்காக வருகை தந்துள்ள பேராதனை பல்கலைக்கழக அரசியல் விஞ்ஞானத்துறையைச் சேர்ந்த சிரேஷ்ட விரிவுரையாளர் கலாநிதி எஸ். பாஸ்கரன் ஐயா அவர்களை வரவேற்பதோடு இந்த நிகழ்நிலைதனை உங்கள் கைகளில் ஒப்படைக்கின்றோம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். மகாவலி கரைநிலை என்ற இந்த நிகழ்வு 2021ஆம் ஆண்டு முதலாக இடம்பெற்ற பொழுது அதனுடைய முதலாவது வளவாளராக நான் கலந்து கொண்டிருந்தேன். முக்கியமாக மே தினத்தை முன்னிட்டு தொழிலாளர்களுடைய நலன்கள், தொழிலாளர்களுடைய பிரச்சனைகளை பற்றி பேச வேண்டும் என்ற ஒரு முக்கியமான சமூக அக்கறையோடு தான் இந்த நிகழ்வு தொடங்கப்பட்டிருந்தது. முக்கியமாக தமிழ்ச்சங்கத்துக்கு அந்த வகையிலே நாங்கள் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். ஏனென்றால் பொதுவாக தமிழ் மீதும் தமிழ் அறிஞர்கள் மீதும் தமிழ் பற்றாளர்கள் மீதும் ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுவது உண்டு. அதாவது அவர்கள் சமூக அக்கறையற்றிருக்கிறார்கள் அல்லது சமூக அக்கறை பற்றி பெரிதாக கவனம் செலுத்துவது இல்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு. அவர்கள் இலக்கியங்கள் மீதும் தமிழ் பெருமையின் மீதும் நாட்டம் கொண்டிருக்கிறார்களே தவிர சமூக அக்கறையற்று இருக்கிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுவது உண்டு. இந்த குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்கின்ற விதமாக இத்தகைய நிகழ்வுகளை தமிழ்ச்சங்கம் தொடர்ச்சியாக நடத்தி வருகின்றது என்பது மிகவும் சிறப்புக்குரிய ஒரு விடயம். ஸோ அந்த வகையிலே இந்த மே தினத்தை ஒட்டி, இந்த ஆண்டு மே தினத்தை ஒட்டி 4வது வருடத்திலே காலடி எடுத்து வைத்திருக்கின்ற இந்த நிலையிலே மீண்டும் என்னை இந்த நிகழ்வுக்காக வளவாளராக அழைத்தமையிட்டு நான் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக தமிழ்ச்சங்கம் தற்பொழுது தனியே மே தினத்தோடு மட்டும் நிற்காமல் அந்தந்த காலத்திலே இடம்பெறுகின்ற பிரச்சனைகளை மையமாக கொண்டு தங்களுடைய கருப்பொருட்களையும் விடயங்களையும் விவாதிப்பதற்கான ஒரு மிக முக்கியமான களமாக இதை அவர்கள் அமைத்து கொண்டிருப்பது வரவேற்கக்கூடிய விடயம். அந்த வகையிலே தற்பொழுது ஒரு தேர்தல் ஒன்றுக்காக தயாராகி கொண்டிருக்கின்ற ஒரு நேரம். இந்த நேரத்திலே குறிப்பாக சிறுபான்மையினராகிய நாங்கள் இந்த தேர்தலிலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும், இந்த தேர்தலை நாங்கள் எப்படி பார்க்க வேண்டும், இந்த தேர்தலை எப்படி நாங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையிலே சிறுபான்மையினுடைய நோக்கிலே ஜனாதிபதி தேர்தல் என்று இந்த கருத்தரங்குக்கு தலைப்பிடப்பட்டிருக்கின்றது. உண்மையிலே இதில் ஒரு சின்ன சிக்கலும் இருக்கிறது. ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறலாம் என்ற ஊகங்கள் காணப்படுகின்ற நேரத்திலே நிச்சயமாக ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறப் போகின்றதா அல்லது பொது தேர்தல் ஒன்று இடம்பெறப் போகின்றதா என்ற தெளிவு இன்னும் சரியாக வந்திருக்கவில்லை. அதே போல சில சமயங்களிலே தேர்தல் ஒன்று இடம்பெறுமா என்ற கேள்விகளும் நிறைய வெளிக்கிளம்புகின்றன. இருந்தாலும் பெரும்பாலான தரப்புகள் ஜனாதிபதி தேர்தல் ஒன்று இடம்பெறக்கூடிய சாத்தியம் அதிகமாக இருக்கும் என்று காரணம் கூறுகின்ற வகையிலும் பொதுவாக குறிப்பாக இந்த ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக தமிழ் தரப்பிலிருந்து அண்மை காலமாக இந்த பொது வேட்பாளர் தொடர்பான ஒரு பிரச்சனை ஒன்று விவாதிக்கப்பட்டு வருகின்ற இந்த நேரத்தில் சிறுபான்மையினுடைய நோக்கில் ஜனாதிபதி தேர்தல் என்ற தலைப்பிலே
உரையாற்றுவது அல்லது கலந்துரையாடுவது மிகவும் பொருத்தமாக இருக்கும் என்ற அடிப்படையிலே இந்த தலைப்பு தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஆம், இதிலே மிக முக்கியமாக ஒரு விஷயத்தை சொல்லிக்கொள்ள வேண்டும். நாங்கள் அனைவரும் ஏதோ ஒரு கட்சி சார்ந்து செயற்படுபவர்களாக இருந்த பொழுதும் இந்த கருத்தரங்கம் என்பது எந்த கட்சி சார்ந்த அடிப்படையிலோ அல்லது இந்த அரசியல் நோக்கத்தின் அடிப்படையிலோ இடம்பெறுகின்ற ஒரு கருத்தரங்கு அல்ல. இது முழுக்க முழுக்க சுயாதீனமாக எம்முடைய சிந்தனைகளை, எமக்கு முன்னால் உள்ள பிரச்சனைகளை விவாதிப்பதற்கான ஒரு களமாகத்தான் இந்த கருத்தரங்கு பயன்படுத்தப்படுகின்றது. ஆகவே அந்த விடயத்தை நான் முதலில் உங்களுக்கு தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். ஆகவே மிகவும் சுதந்திரமாக கலந்துரையாடுவதற்கான ஒரு களமாக நாங்கள் இதை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று நான் நினைக்கின்றேன். நான் அரசியல் துறையைச் சேர்ந்தவனாக இருப்பதாலோ என்னவோ தெரியவில்லை, பெரும்பாலும் சிக்கலான பலரும் பேச தயங்குகிற பேசாத விடயங்களை பற்றி பேச வேண்டும் என்று நினைப்பவன் நான். ஆகவே இந்த கலந்துரையாடலும் கூட பொதுவாக அத்தகைய பிரச்சனைகளை பேசலாம் என்றுதான் நான் நினைக்கின்றேன். முக்கியமாக இந்த தலைப்பின் அடிப்படையிலே ஜனாதிபதி தேர்தல் ஒன்று இடம்பெறுகின்ற பொழுது அல்லது இடம்பெறுமாக இருந்தால், குறிப்பாக சிறுபான்மையினராகிய நாங்கள் இந்த ஜனாதிபதி தேர்தலை எப்படி பார்க்கிறோம், எப்படி பார்க்க வேண்டும், இதன் மூலம் நாங்கள் எதை அடைந்து கொள்ள நினைக்கின்றோம், நாங்கள் எவ்வாறு செயற்படுகின்றோம், எவ்வாறு செயற்பட வேண்டும், எங்களுக்குள்ளே ஏதாவது குழப்பங்கள் இருக்கின்றதா, தப்பு அபிப்பிராயங்கள் இருக்கின்றதா, அல்லது நாங்கள் சரியான திசையிலே செல்ல வேண்டி இருக்கிறதா, செல்கிறோமா என்பது போன்ற சுய கேள்விகளை முன்வைப்பது என்னுடைய இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றிருக்கின்றது. முக்கியமாக முதலாவதாக ஒரு விஷயத்தை நான் குறிப்பிட வேண்டியிருக்கிறது. முக்கியமாக ஜனாதிபதி தேர்தல் என்பது சிறுபான்மையினரை பொறுத்தளவிலே ஏன் முக்கியமானது என்று பார்த்தால், இலங்கையிலே எல்லா இன மக்களும் வாக்களிக்கின்ற, எல்லா இன மக்களும் பங்கு பெற்றுகின்ற ஒரே ஒரு தேர்தலாக ஜனாதிபதி தேர்தலே காணப்படுகின்றது. ஏனைய தேர்தல்கள், பொது தேர்தலிலே மக்கள் எல்லாரும் வாக்களித்தாலும் கூட அங்கு வாக்களிக்கின்ற நபர் அல்லது ஒரு வேட்பாளர் ஒரு குறிப்பிட்ட பகுதி மக்களுடைய வாக்குகளைத்தான் அவர் பெற்றுக்கொள்வார். ஆனால் இந்த ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதியானவர் நாடளாவிய ரீதியிலே எல்லா இன மக்களுடைய, எல்லா சமூகங்களுடைய வாக்குகளையும் பெற்று அதன் மூலமாக இந்த பதவிக்கு அவர் அமர்த்தப்படுகின்றார். அமர்த்தப்படுபவர் நிச்சயமாக எல்லா மக்களுடைய வாக்குகளையும் பெற்று அவர் பதவிக்கு அவர் அமர்கின்றபடியால் நிச்சயமாக எல்லா மக்களையும் சமனாக நோக்க வேண்டும், அல்லது எல்லா மக்களுக்கும் தன்னுடைய கடமைகளை சரிவர செய்ய வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு எல்லா இன சமூகங்களிடையும் காணப்படுகின்றது. மிக முக்கியமாக நான் நினைக்கிறேன், அதாவது இன விகிதாசாரத்தின் அடிப்படையிலே, அதாவது பெரும்பான்மையினராக இலங்கையிலே சிங்களவர்கள் காணப்படுகின்ற அடிப்படையிலே, எண்ணிக்கை அடிப்படையிலே, வீதாசார அடிப்படையிலே தமிழர்கள், முஸ்லிம்கள், ஏனையவர்கள் எல்லோருமே மிக குறைந்த விகிதாசாரத்தை கொண்டிருக்கின்ற இந்த நிலையிலே முக்கியமாக ஒரு கேள்வி எழுப்பப்படுவது உண்டு. ஆக இந்த சிறுபான்மையினரை பிரதித்துவப்படுத்துகின்ற ஒரு ஜனாதிபதி இலங்கையிலே ஜனாதிபதியாக வர முடியுமா என்பது, இந்த கேள்வி உண்மையிலே எப்படி எழும்புகின்றது என்றால், எப்படியோ வாக்களிக்கின்ற பொழுது பெரும்பான்மையினர்கள் தான் வாக்களிப்பார்கள், நிச்சயமாக ஒரு சிறுபான்மையினருக்கு அவர்கள் வாக்களிக்க மாட்டார்கள். ஆகவே அந்த அடிப்படையிலே ஒரு பெரும்பான்மையினர் தான் ஆட்சிக்கு வரக்கூடிய வாய்ப்பு இந்த தேர்தல் முறையின் மூலமே ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது என்ற ஒரு கருத்தும், அதன் மூலமாக இந்த நாட்டிலே ஒரு சிறுபான்மையினருக்கு ஆட்சி பீடத்திலே வருவதற்கான வாய்ப்பு இத்தகைய ஒரு கட்டமைப்பின் மூலமாக, முறையின் மூலமாக மறுக்கப்படுகிறது என்ற ஒரு கருத்தும் காணப்படுகின்றது. அதிலே உண்மையும் இருக்கின்றது. ஆனாலும் கூட மிக முக்கியமான விடயம் என்னென்றால், யார் ஜனாதிபதியாக வருகிறார் என்பதற்கு அப்பாலே ஒரு ஜனாதிபதி தெரிவு செய்வதிலே எல்லா இன மக்களுடைய பங்களிப்பும் அங்கே இருக்கின்றது, எல்லா இன மக்களுடைய பங்கும் இருக்கின்றது. அந்த பங்களிப்பின் அடிப்படையிலே அவர்கள்
அந்த ஜனாதிபதியை கேள்வி கேட்க அல்லது அந்த ஜனாதிபதியை நாங்கள் தெரிவு செய்தோம் என்று சொல்ல, அதன் மூலமாக அந்த ஜனாதிபதியிடமிருந்து சிலவற்றை எதிர்பார்ப்பதற்கான ஒரு உரிமையை அவர்கள் கொண்டிருக்கின்றார்கள். அத்தகைய ஒரு உரிமையை இத்தகைய ஒரு ஜனாதிபதி பதவியின் மூலமாக இலங்கையில் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது என்பது இங்கே குறிப்பிடத்தக்க மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. இந்த அடிப்படையிலே பார்க்கின்ற பொழுது ஒரு பன்மைத்துவ கலாச்சார அடிப்படையை கொண்ட இலங்கை போன்ற நாடுகளுக்கு இத்தகைய ஒரு ஜனாதிபதி பதவி என்பது அல்ல அதை தெரிவு செய்வதற்காக ஏற்படுத்தப்பட்டுள்ள முறை என்பது ஒரு வரப்பிரசாதமாக கொள்ளப்பட முடியும். அதே போல இதிலே இன்னொரு மிக முக்கியமான விடயமும் குறிப்பிடப்பட வேண்டும். நிச்சயமாக எல்லா இன மக்களும் வாக்களிப்பதனூடாக இந்த ஜனாதிபதி தெரிவு செய்யப்பட இருப்பதன் காரணமாக அந்த ஜனாதிபதி வேட்பாளர்கள் வாக்குகளை கேட்கின்ற பொழுது அல்லது வாக்குகளுக்காக அவர்கள் எல்லா இன மக்களுடைய பகுதிகளுக்கும் சென்று எல்லா இன மக்களையும் சந்தித்து அவர்களோடு கதைத்து தங்களுடைய கொள்கை திட்டங்களை குறிப்பிட்டு அதனூடாக அவர்கள் வாக்குகளை பெற்றுக்கொள்கின்ற சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றன. இதுவும் ஒரு மிக முக்கியமான நல்ல விடயமாக நோக்கப்பட முடியும் என்றால், குறிப்பாக ஜனாதிபதி வேட்பாளர்கள் யாழ்ப்பாணத்துக்கோ மட்டக்களப்புக்கோ அல்லது மலையகத்துக்கோ அல்லது அம்பாறைக்கோ செல்கின்ற நிலக்கிழமைகளை நாங்கள் காண்கின்றோம். இந்த நிலைமை அவர்கள் எங்களை தேடி வருகின்ற இந்த நிலைமை, இந்த சிறுபான்மையினரை தேடி வருகின்ற இந்த நிலைமை எவ்வாறு ஏற்படுகின்றது என்றால், இந்த ஜனாதிபதி எவ்வாறு தெரிவு செய்யப்படுகின்றார் என்ற இந்த முறைமையினூடாகத்தான் ஏற்படுகின்றது. அவர்கள் வருகிற பொழுது தங்களுடைய கொள்கைகளை குறிப்பிடுகிறார்கள். தங்களுடைய தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தாங்கள் என்ன செய்வோம் என்று சொல்கின்றார்கள். இந்த விடயங்கள் மிக முக்கியமான ஒரு விடயங்களாக பார்க்கப்படுகின்றது. ஆகவே வேட்பாளர்களிடம் சில நிபந்தனைகளை முன்வைத்து அல்லது தங்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்து சிறுபான்மையினர் தங்களுடைய நலன்களை பெற்றுக்கொள்வதற்கான வழிவகைகளும் இங்கே காணப்படுகின்றன. இந்த விடயத்தை நான் குறிப்பிடுகின்ற பொழுது சில சமயங்களிலே உங்களுக்கு பல கேள்விகள் எழலாம். உங்களைப் போல எனக்கும் நான் இந்த விஷயத்தை பேசிக் கொண்டிருக்கிற பொழுது பல கேள்விகள் எழுகின்றன. ஏனென்றால் இலங்கையிலே 1978ஆம் ஆண்டுக்கு பின்னர் இந்த ஜனாதிபதி முறைமை கொண்டு வரப்பட்ட பின்னர், குறிப்பாக ஜே.ஆர். ஜெயவர்த்தனா அதன் பின்னர் பிரேமதாசா போன்றவர்களுடைய ஜனாதிபதி காலத்தின் பொழுது பல்வேறு அநீதிகள், பல்வேறு கலவரங்கள், இனக்கலவரங்கள் எல்லாமே சிறுபான்மையினருக்கு எதிராக கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கின்றன. அதே போல மிக கொடுமையான ஒரு இன யுத்தம் ஒன்று இந்த நாட்டிலே இடம்பெற்று 2009 முடிவடைந்திருக்கிறது என்று குறிப்பிட்டிருந்தாலும் கூட அந்த காலப்பகுதி முக்கியமாக இந்த ஜனாதிபதிகள் பதவி வகித்த காலப்பகுதியிலே தான் இந்த விடயங்கள் எல்லாம் இடம்பெற்றிருக்கின்றன. ஆகவே அந்த சந்தர்ப்பத்திலும் நாங்கள் வாக்களித்திருக்கின்றோம், சிறுபான்மையினர் வாக்களித்திருக்கின்றோம். சிறுபான்மையினர் தேடி அவர்கள் வந்திருக்கிறார்கள், பேசியிருக்கிறார்கள். இருந்தும் சிறுபான்மையினர் எதிராக ஒரு உள்நாட்டு யுத்தம் கட்டவிழ்த்து விடப்பட்டிருந்தது. அவர்களுக்கு எதிராக வன்முறைகள் விடப்பட்டிருந்தது, அநீதிகள் இடம்பெற்றிருந்தது என்பதை எங்களாலே மறக்க முடியாது. இந்த உண்மையையும் நாங்கள் இந்த இடத்திலே ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த ஒரு அடிப்படையில் தான் நாங்கள் இன்னும் ஒரு ஜனாதிபதி தேர்தலை எதிர்கொள்வதற்கு நிர்பந்திக்கப்பட்டிருக்கின்றோம். முக்கியமாக இத்தகைய ஒரு ஜனாதிபதி தேர்தலிலே நாங்கள் வாக்களிக்கின்றதன் ஊடாக நாங்கள் எதை எதிர்பார்க்கின்றோம் என்ற விடயம் மிக முக்கியமானது. முக்கியமாக தற்பொழுது உள்ள நிலைமைகளின் படி சிறுபான்மையினர் என்ற அடிப்படையிலே நாங்கள் 2 மிக முக்கியமான விடயத்தை தான் நாங்கள் முன்னிறுத்துகின்றோம். ஒன்று, இலங்கையிலே ஏற்பட்டிருக்கின்ற இந்த பொருளாதார நெருக்கடி. இந்த பொருளாதார நெருக்கடியிலிருந்து இலங்கை மக்கள் விடுதலை பெற வேண்டும், அவர்களுக்கு சுபீட்சமான வாழ்வு கிடைக்க வேண்டும் என்ற எண்ணமே இலங்கை மக்களாகிய எல்லாரிடமும் காணப்படுகின்றது. அது சிறுபான்மையினரிடமும் காணப்படுகின்றது. அவர்களையும் இந்த பொருளாதார நெருக்கடி மிக தீவிரமாக பாதித்திருக்கின்றது. இது ஒரு பொதுவான பிரச்சனையாக இருக்கிறது. இது தவிர சிறுபான்மையினரை பொறுத்தளவிலே மிக முக்கியமாக முன்னிறுத்தப்படுகின்ற அல்லது அவர்களுக்கு முன்னால் உள்ள மிக முக்கியமான பிரச்சனை என்பது என்னவென்றால், இந்த இன முரண்பாடு தொடர்பான அல்லது இனப்பிரச்சனை தொடர்பான அல்லது அவர்களுக்குரிய இருப்பு, உரிமை, அங்கீகாரம் தொடர்பான பிரச்சனை.
ஆம், இந்த ரெண்டு முக்கியமான பிரச்சனைகளை முன்வைத்துத்தான் சிறுபான்மையினர் இந்த ஜனாதிபதி தேர்தலை எதிர்கொள்ள இருக்கிறார்கள். இலங்கையிலே இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தல்களுடைய வரலாறுகளை நாங்கள் வைத்து பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு ரெண்டு விதமான நிலைமைகளுக்கு நாங்கள் உட்பட்டிருந்தோம். ஒன்று, ஜனாதிபதி தேர்தலுக்கு நாங்கள் வாக்களித்திருக்கின்றோம். இன்னொன்று, ஜனாதிபதி தேர்தல் ஒன்றில் நாங்கள் வாக்களியாமல் விட்டிருக்கின்றோம். ரெண்டு விடயமும் நாங்கள் செய்திருக்கிறோம். ஆகவே தற்பொழுது ஜனாதிபதி தொடர்பான பேச்சுக்கள் எழுகின்ற பொழுது ஜனாதிபதி தேர்தல் ஒன்றில் வாக்களிக்க வேண்டுமா இல்லையா என்ற கேள்விகளும் ஆங்காங்கே எழுப்பப்படுகின்றன. இது தொடர்பாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது முக்கியமாக நாங்கள் கோட்பாட்டு ரீதியாக பேசுகின்ற பொழுது நாங்கள் குறிப்பிடுகின்ற விஷயம் கட்டாயமாக எங்களுடைய ஜனநாயக உரிமை. நாங்கள் எங்களுடைய ஜனநாயக உரிமையை நாங்கள் பாதுகாக்க வேண்டும். ஆகவே நாங்கள் எல்லோரும் நிச்சயமாக ஜனாதிபதி தேர்தலிலே வாக்களிக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை நாங்கள் கோட்பாட்டு ரீதியாக குறிப்பிடுகின்றோம். அது எல்லோருக்கும் இருக்கின்ற உரிமை. ஆனால் இது பொதுவானது. இது பற்றி அதிகமாக நாங்கள் பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஜனாதிபதி தேர்தலுக்கு வாக்களிக்க கூடாது என்று குறிப்பிட்டுகின்ற ஒரு சில இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அவ்வாறான வாத பிரதிவாதங்கள் காணப்படுகின்றன, குறிப்பாக சிறுபான்மையினரை பொறுத்தவரை. ஏனென்றால் நிச்சயமாக இதிலே சொல்லப்படுகின்ற விடயம் என்னவென்றால், அதாவது இங்கு தெரிவு செய்யப்பட போறது ஒரு சிறுபான்மை இனத்தைச் சேர்ந்தவர் அல்ல. ஆகவே நாங்கள் ஒரு பெரும்பான்மை இனத்தைச் சேர்ந்தவரை ஜனாதிபதியாக தெரிவு செய்வதிலே எங்களுடைய பங்கு இருக்கக்கூடாது. இந்த ஜனாதிபதியாக தெரிவு செய்வதிலே நாங்கள் பங்கு வைக்கக்கூடாது. ஆகவே நாங்கள் இதற்கு அப்பாற்பட்டவர்கள். எங்களுக்கு ஒரு தனித்தான அபிலாஷைகள், சுதந்திரங்கள் அல்லது சுதந்திர உரிமை தொடர்பான வேட்கைகள் அல்லது சுயநிர்ணய உரிமை தொடர்பான விடயங்கள் எங்களுக்கு காணப்படுகின்றது. ஆகவே நாங்கள் எப்பொழுதும் சிங்கள தேசத்துடன் இணைந்து நிற்க மாட்டோம் என்ற வகையான ஒரு கருத்தை கொண்டிருப்பவர்கள் இந்த ஜனாதிபதி தேர்தலிலே வாக்களிக்க கூடாது என்று சொல்கின்ற ஒரு குறிப்பிட்ட நபர்கள் காணப்படுகின்றார்கள். அடுத்ததாக நீங்கள் பார்க்கின்ற பொழுது முக்கியமாக இந்த வகையான கருத்தை கொண்டிருப்பவர்கள் உடைய கருத்தின்படி நாங்கள் ஜனாதிபதி தேர்தலிலே வாக்களிக்காமல் விட்டால் என்ன நடக்கும் என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது, குறிப்பாக இலங்கையினுடைய வீதாசார கட்டமைப்பு இந்த அடிப்படைகளை நாங்கள் வைத்துக்கொண்டு பார்க்கின்ற பொழுது, முக்கியமாக ஜனாதிபதி தேர்தலிலே சிறுபான்மையினுடைய வாக்கு மிக முக்கியமான தீர்மானிக்க மிக்க ஒரு சக்தியாக காணப்படுகிறது என்பதை எவரும் மறுப்பதற்கில்லை. சிறுபான்மையினுடைய வாக்குகள் தான் பெரும்பாலான ஜனாதிபதிகளை தெரிவு செய்திருக்கின்றன. இதிலே மிக முக்கியமானது, நாங்கள் வாக்களிப்பதாலே ஜனாதிபதியை தெரிவு செய்கிறோம் என்ற ஒரு விடயம் காணப்படுகின்ற அதே சமயம், நாங்கள் வாக்களிக்காமல் விடுவதன் ஊடாகவும் ஒரு குறிப்பிட்ட சிலர் ஜனாதிபதியாக வருவதற்கு நாங்கள் மறைமுகமாக ஆதரவை வழங்குகிறோம் என்ற ஒரு விடயத்தையும் நாங்கள் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆகவே சில சந்தர்ப்பங்களிலே நாங்கள் வாக்களிப்பதன் ஊடாகவும் தீர்மானத்தை மேற்கொள்கின்றோம், வாக்களிக்காமல் விடுவதன் ஊடாகவும் நாங்கள் தீர்மானத்தை மேற்கொள்கின்றோம். சிலவேளை வாக்களிப்பதன் ஊடாக நாங்கள் மேற்கொள்கின்ற தீர்மானங்களை விட வாக்களிக்காமல் விடுவதன் ஊடாக நாங்கள் மேற்கொள்கின்ற தீர்மானங்கள், மறைமுகமாக நாங்கள் மேற்கொள்கின்ற தீர்மானங்கள் மிகவும் ஆபத்தான ஒரு விடயமாக அமைந்து விடுவது உண்டு. இது மிக முக்கியமாக கவனத்தில் கொள்ளப்பட வேண்டிய ஒரு விஷயம். ரெண்டாவது, அண்மையிலே மிகவும் பேசுபொருளாக குறிப்பிடப்படுகின்ற இன்னொரு விஷயம் பொது வேட்பாளர் தொடர்பானது. அதாவது சிறுபான்மையினருக்கோ அல்லது தமிழர்களுக்கோ உரித்தான ஒரு பொது வேட்பாளரை நிறுத்த வேண்டும் என்ற ஒரு பேச்சு மிகவும் தீவிரமாக பேசப்படுகின்றது. உண்மையிலே நான் சொன்ன விடயத்தோடு தொடர்புள்ள ஒரு விடயம்தான் இதுவும். என்னென்றால், பொது வேட்பாளர் ஒருவர் நிறுத்தப்படுகின்ற பொழுது முக்கியமாக அந்த பொது வேட்பாளர் ஏன் நிறுத்தப்பட வேண்டும் என்று
என்பதற்கு அவர்கள் சொல்கின்ற காரணங்கள் மிகவும் சிறப்பான காரணங்கள், ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய காரணங்கள் என்றால் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், தமிழ் மக்களுடைய அபிலாஷைகளை நாங்கள் வெளிப்படுத்த வேண்டுமாக இருந்தால் நாங்கள் நிச்சயமாக ஒரு தமிழருக்கு வாக்களிக்க வேண்டும். நாங்கள் எப்பொழுதுமே சிங்கள இனத்தைச் சேர்ந்தவருக்கு அல்லது சிங்கள இனத்தவரை சேர்ந்தவருடன் நாங்கள் எப்பொழுதும் இணைந்து கொள்ள மாட்டோம், வாக்களிக்க மாட்டோம். நாங்கள் ஒரு ஒரு தனி தேசம், நாங்கள் ஒரு தனி உரிமையை கொண்டவர்கள் என்ற அந்த வெளிப்பாட்டை நாங்கள் வெளிப்படுத்த வேண்டும் என்ற ஒரு எண்ணம் தான் இதுக்கு பின்னாலே இருக்கிறது என்று அவர்கள் குறிப்பிடுகின்ற காரணம் மிகவும் நியாயமான காரணம். ஆனால் அந்த நியாயத்துக்கு பின்னாலே நாங்கள் இதை செய்கின்ற பொழுது ஏற்படுகின்ற விளைவை பார்க்கின்ற பொழுது அது மிகவும் பாரதூரமான ஆபத்தான ஒரு விளைவை எங்களுக்கு ஏற்படுத்தி விடுமோ என்ற எண்ணத்தை ஏற்படுத்துகின்றது. ஏனென்றால் ஒரு பொது வேட்பாளர் ஒன்று நிறுத்தப்படுகின்ற பொழுது பொது வேட்பாளரை நாங்கள் தமிழர்கள் எல்லோருமே பொது வேட்பாளருக்கு வாக்களிக்கின்ற பொழுது நிச்சயமாக நாங்கள் எண்ணத்தை தெரிந்து கொண்டு வாக்களிக்கிறோம் என்றால் நிச்சயமாக அந்த நாங்கள் வாக்களிக்கின்ற பொது வேட்பாளர் தெரிவு செய்யப்பட போவதில்லை என்பதை தெரிந்து கொண்டுதான் வாக்களிக்கின்றோம். அவர் எங்களுடைய அபிலாஷைகளை வெளிப்படுத்துகின்றோம். தமிழ் மக்களுடைய அபிலாஷைகள் வெளிப்படுத்தப்படுகிறதை தவிர அதற்கு அப்பாலே இந்த அபிலாஷைகள் சர்வதேச ரீதியாக சர்வதேசத்துக்கு வெளிப்படுத்தப்படுகின்றதை தவிர அல்லது சிங்கள சமூகத்துக்கு வெளிப்படுத்தப்படுகின்றதை தவிர அதை தவிர்த்து இந்த பொது வேட்பாளராலே எங்களுக்கு வரக்கூடிய நன்மைகள் எதுவுமே இல்லை. ஆனால் இந்த பொது வேட்பாளராலே வரக்கூடிய தீமைகள் அல்லது ஆபத்தான விளைவுகள் என்று பார்த்தால் என்னை பொறுத்தளவிலே அது மிகவும் பாரதூரமானது என்று நான் நினைக்கின்றேன். ஏனென்றால் முக்கியமாக இதிலே ஒரு கருத்தியல் ரீதியான குழப்ப நிலையும் காணப்படுகின்றது. நாங்கள் அதை பற்றியும் பேசலாம். முக்கியமாக என்னவென்றால், நாங்கள் சிறுபான்மையினர் அல்லது தமிழ் மக்கள் ஒரு சிங்கள வேட்பாளருக்கு வாக்களிக்காத பொழுது நிச்சயமாக சிங்கள சமூகத்தில் இருந்து மட்டுமே சிங்கள வேட்பாளர்கள் தெரிவு செய்யப்பட போகின்றார்கள். நாங்கள் தனியே ஒரு தமிழ் வேட்பாளருக்கு வாக்களிப்பதன் ஊடாக நாங்கள் என்ன செய்கிறோம் என்றால், சிங்கள சமூகத்தில் இருந்து வரக்கூடிய ஒரு நல்ல ஜனாதிபதி வேட்பாளர் ஜனாதிபதியாக தெரிவு செய்வதை நாங்கள் துரதிர்ஷ்டவசமாக இழந்து விடுவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறோமோ என்ற எண்ணம் அல்லது அச்சம் காணப்படுகின்றது. ஆகவே தமிழ் மக்களுடைய வாக்கு போகக்கூடிய 2 தளம் காணப்படுகிறது. ஒன்று அனுர தலைமையிலான அனுரவுக்கு கிடைக்கக்கூடும் அல்லது சஜித்துக்கு கிடைக்கக்கூடும். இந்த இருவருமே தமிழ் மக்களை பொறுத்தளவிலே ஒரு விதமான நம்பிக்கையை கொண்டிருப்பவர்களாக காணப்படுகின்றார்கள். ஏதோ ஒரு விதத்திலே கடந்த கால ஆட்சிகளை போன்று அல்லாமல் ஏதாவது ஒரு விதத்திலே சில சமயங்களிலே தமிழ் மக்களுக்கு தமிழர்களுக்கு ஏதோ ஒரு நன்மை அளிக்கக்கூடிய ஒரு நிலை இவர்கள் மூலமாக ஏற்படக்கூடும் என்ற ஒரு நம்பிக்கை காணப்படுகின்றது. இவர்கள் இருவரும் புதியவர்கள். ஆகவே சில சமயங்களிலே இவர்கள் இருவருடைய கருத்துக்களையும் வைத்து பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு சில சமயங்களில் இந்த 2 பேரில் யாராவது ஒருவர் ஜனாதிபதியாக வரக்கூடிய வாய்ப்பு காணப்படுமாக இருந்தால் சில வேளை அதனாலே சிறுபான்மையினருக்கான தேவைகளை கோரிக்கைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்ற நம்பிக்கை காணப்படுகின்றது. ஆகவே துரதிர்ஷ்டவசமாக இந்த பொது வேட்பாளர் என்பது எங்களுடைய அபிலாஷைகளை எங்களுடைய எண்ணங்களை எங்களுடைய விருப்புகளை எங்களுடைய உரிமைகளை வெளிப்படுத்துவதற்கான ஒரு சந்தர்ப்பமாக நாங்கள் இதை பயன்படுத்துகின்றோம் என்ற நினைப்பு ஒன்று காணப்பட்டாலும் கூட துரதிர்ஷ்டவசமாக மீண்டும் இந்த பொது வேட்பாளர் என்பது ராஜபக்சவர்களுக்கு ஒரு தளத்தை அமைத்துக் கொடுக்கின்ற ஒரு களமாக அமைந்து விடுமோ என்ற அச்சம் நிறையவே காணப்படுகின்றது. இது மிகவும் ஆபத்தான ஒன்று. இன்னொரு பக்கத்தாலே சில சமயங்களிலே இது ராஜபக்சவனுடைய ஒரு தந்திரமோ என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு கூட நிலைமைகள் காணப்படுகின்றன. ஸோ இதிலே இது எங்களுக்கு என்னவென்று இது பற்றி தெரியாது. ஆனால் மீண்டும் ராஜபக்சர்களுக்கு ஒரு களத்தை அமைக்க கொடுக்கின்ற தளமாக இந்த பொது வேட்பாளர் அமைந்து விடுமோ என்ற அச்சம் காணப்படுகின்றது. ஆகவே அது பற்றியும் நாங்கள் சிந்திக்க வேண்டியிருக்கிறது. இதில் இன்னொரு கருத்தும் எனக்கு இருக்கிறது. பொது வேட்பாளர் என்பதன் மூலம் நாங்கள் தமிழர்களுடைய அபிலாஷைகளை சர்வதேசத்துக்கும் இதுக்கும் வெளிப்படுத்த நினைக்கிறோம் என்பது நல்ல விஷயம்.
இந்த அபிலாஷைகள் ஏற்கனவே உலகத்துக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. தமிழ் மக்களுடைய பிரச்சனை உலகத்துக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இது எதை காட்டுகிறது என்றால், சில வேளை இதற்கு பின்னாலே வேறு ஏதாவது நோக்கங்கள் காணப்பட முடியுமா என்பதைத்தான் ஒன்று காட்டுகிறது. இரண்டாவது, இதிலே இருந்து வெளிக்கிளம்புகின்ற இன்னொரு பிரச்சனை என்னவென்றால், குறிப்பாக இந்த பொது வேட்பாளர் விஷயமாக இருக்கட்டும், அல்லது தேர்தலை நிராகரிக்கின்ற விடயமாக இருக்கட்டும், அல்லது தமிழ் தேசியம் பற்றி சிலர் தெரிவிக்கின்ற கருத்துக்களாக இருக்கட்டும், இவற்றிலே எங்களுக்கு புலப்படுகின்ற மிக முக்கியமான ஒரு விடயம் என்னவென்றால், சிங்களவர்களுடன் இணைந்து வாழ நாங்கள் தயாரில்லை, சிங்களவர்களுடன் இணைந்து வாழ முடியாது, நாங்கள் தனிப்பட்டவர்கள், நாங்கள் தனியான அபிலாஷைகளை கொண்டிருப்பவர்கள் என்று ஒரு கருத்து அங்கே தொனிக்கிறது போல இருக்கின்றது. அண்மையிலே நான் செய்தி வாசிக்கின்ற பொழுது வெளிநாட்டைச் சேர்ந்த ஒரு புலம்பெயர்ந்த அரசியல் ஆய்வாளர் கூட, நாங்கள் எப்பொழுதுமே சிங்களவர்களுடன் நாங்கள் இணைந்து வாழ தயார் என்று நாங்கள் எப்பொழுதுமே சொல்லவில்லை என்று கூட குறிப்பிட்டிருந்தார். இந்த இப்படியான ஒரு தொனி அல்லது ஒரு அர்த்தம் தருகின்ற கருத்துக்கள் நிறையவே குறிப்பாக தமிழ் சமுதாயத்தில் இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அதாவது தனிநாடு ஒன்றை அமைத்து ஒரு தீர்வை அடைந்து கொள்வதற்கான எந்த விதமான வாய்ப்பும் நடைமுறை சாத்தியமும் எங்களுக்கு காணப்படவில்லை. ஆகவே நாங்கள் விரும்பியோ விரும்பாமலோ இன்றைக்கு உள்நாட்டுக்குள்ளே தான் ஒரு தீர்வை நாங்கள் அடைந்து கொள்ள நாங்கள் விரும்புகின்றோம், அல்லது அடைந்து கொள்ள நாங்கள் வேண்டும். அதன் அடிப்படையிலே இந்த உள்நாட்டுக்குள்ளே உள்ளக சுயநிர்ணய அடிப்படையிலே எங்களுடைய சுயநிர்ணய உத்தரவாதப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல தீர்வைத்தான் நாங்கள் அடைந்து கொள்ள வேண்டும். ஆகவே அப்படி ஒரு தீர்வை நாங்கள் அடைந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால், நிச்சயமாக எல்லா இனத்தை சேர்ந்த மக்களோடும் நாங்கள் ஒன்றாக வாழ்வதன் ஊடாகத்தான் நாங்கள் அத்தகைய ஒரு தீர்வை நாங்கள் அடைய வேண்டும். அப்பொழுதுதான் அந்த தீர்வு நிலையான இணக்கமான ஒரு தீர்வாக அமையும். இந்த உண்மை எங்களுக்கு புலப்பட்டுகின்றதா இல்லையா என்பது எனக்கு தெரியவில்லை. ஆனால் இந்த உண்மை இவ்வாறு இருந்த பொழுதும் கூட நாங்கள் என்ன பேசுகின்றோம்? நாங்கள் சிங்கள இனத்தோடு சேர முடியாது, சிங்கள இனத்தோடு எங்களால் வாழ முடியாது, அல்லது சிங்கள இனத்தோடு சேருகின்றவர்கள் துரோகிகள், அல்லது சிங்கள இனத்தோடு இணைந்த ஒரு தீர்வு எங்களுக்கு தேவையில்லை என்று ஒரு லட்சிய அடிப்படையிலான நடைமுறை சாத்தியமற்ற கருத்துக்களை குறிப்பிடுவது மிகவும் வேதனைக்குரியதும் வருத்தத்துக்கும் உரியது. இது உண்மையிலே தமிழர்கள் இலங்கைக்குள்ளே ஒரு சிறந்த தீர்வை அடைவதற்கு தமிழர்களே தடைக்கல்லாக அல்லது அதுக்கான ஒரு சவாலாக இருக்கின்ற ஒரு விடயத்தை தான் நாங்கள் இந்த விஷயத்திலே நாங்கள் பார்க்கின்றோம். குறிப்பாக நான் ஒரு விஷயத்தை நான் உதாரணம் காட்ட விரும்புகிறேன். ஒரு சந்தர்ப்பத்திலே வடக்கு மாகாண சபை இருந்த காலப்பகுதியிலே அந்த வடக்கு மாகாண சபையை சேர்ந்த ஒரு அமைச்சர் ஒரு சந்தர்ப்பத்திலே என்ன செய்தார் என்றால், நான் சிங்கள கொடியை ஏற்ற முடியாது என்று கூறி ஒரு மிகப்பெரிய புறக்கணிப்பை மேற்கொண்டார். நான் என்ன சொல்லுறேன் என்றால், அவர் உண்மையாக ஒரு நாங்கள் தமிழர்கள், நாங்கள் சிங்களவரோடு இணைந்து வாழ முடியாது, எங்களுக்கு ஒரு தனி அபிலாஷை இருக்கிறது என்ற எண்ணத்தோட அவர் அதை செய்திருப்பாராக இருந்தால் அது வரவேற்கக்கூடியது. ஆனால் நான் என்ன சொல்கிறேன் என்றால், அவர் சிங்கள அரசாங்கத்தினுடைய கட்டமைப்பிலே இருக்கிற ஒரு மாகாண சபையில உறுப்பினராக இருந்து கொண்டு அல்லது அமைச்சராக இருந்து கொண்டு அதே சிங்கள அரசு வழங்குகின்ற சம்பளத்தையும் அவர் தொடர்ச்சியாக வேண்டிக் கொண்டு இதை மட்டும் புறக்கணிப்பதிலே இருக்கிற நியாயம் என்ன என்பது எனக்கு தெரியவில்லை. நிச்சயமாக அவர் உண்மையாக அத்தகைய ஒரு உண்மையான கருத்திலே அவர் இருந்திருப்பாக இருந்தால் அவர் கட்டாயம் என்ன செய்திருக்க வேண்டும்? அவர் சிங்கள இனத்தினுடைய அத்தனை இதையும் புறக்கணித்து நாங்கள் அவர்களோடு வாழ தயாராகவில்லை என்று வெளியேறியிருப்போம். ஆனால் பணத்தை வேண்டிக் கொண்டு சிங்கள அரசாங்கம் கொடுக்கிற அபிவிருத்தி பணத்தை வேண்டுகிறார்கள், சிங்கள அரசாங்கம் கொடுக்கிற சம்பளத்தை வேண்டுகிறார்கள், அதே அரசாங்கத்தினுடைய அரசாங்க கட்டமைப்பிலே பதவி வைக்கிறார்கள். ஆனால் கொடி மட்டும் நாங்கள் ஏற்ற இது நான் என்ன சொல்கிறேன் என்றால், இது தேவையில்லாமல் தமிழ் மக்களை குழப்புகின்ற அல்லது தமிழ் மக்களுடைய உண்மையான நிலையை வெளிப்படையாக சரியாக சொல்லாமல் விடுகின்ற ஒரு நிலைக்கு அல்லது தமிழ் மக்களை ஒரு பிழையான வழிக்கு தள்ளுகின்ற ஒரு விடயமாக இது அமைந்துவிடும் என்றுதான் நான் நினைக்கின்றேன். ஆகவே உண்மையிலே எங்களுக்கு முன்னால இப்பொழுது இருக்கிற ஒரே ஒரு வழி என்னவென்றால், நிச்சயமாக
நாங்கள் இந்த எல்லா இன மக்களோடும் இணைந்து வாழக்கூடிய, எங்களுடைய இருப்பை உறுதிப்படுத்தக்கூடிய, சிறுபான்மையினருக்கான சுயநிர்ணய உரிமையை உள்ளக ரீதியாக உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு தீர்வை நாங்கள் அடைய முயற்சிப்பது என்பதுதான். அதை விடுத்து கட்டாயமாக அவ்வாறு இந்த நாட்டுக்குள்ளே நாங்கள் ஒரு தீர்வை அடைய முயற்சிக்கிறோம் என்றால் நிச்சயமாக நாங்கள் சிங்கள தலைவர்களோடு பேச வேண்டும், சிங்கள மக்களோடு நாங்கள் இணைந்து வாழ வேண்டும், ஏனைய இனத்தவர்களோடு நாங்கள் இணைந்து வாழ வேண்டும், அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவர்களை மதிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர்களும் எங்களை ஏற்றுக்கொள்வார்கள், மதிப்பார்கள். இத்தகைய ஒரு பன்மைத்துவ கலாச்சார கட்டமைப்பிலே நாங்கள் வாழுகிறோம் என்ற அந்த எண்ணமும் இணக்கமும் எங்களுக்கு வர வேண்டும். இல்லாவிட்டால் அதை விடுத்து நாங்கள் ஒரு தீர்வை நாங்கள் வேறு விதமாக எதிர்பார்க்கிறோமாக இருந்தால் அது பெருமளவுக்கு நடைமுறை சாத்தியம் அற்ற ஒன்று என்பதுதான் என்னுடைய கருத்து. ஆகவே இந்த ஜனாதிபதி தேர்தலும் கூட நாங்கள் உண்மையாக நடைமுறை சாத்தியமான ஒரு யதார்த்தமான தீர்வைத்தான் நாங்கள் எதிர்பார்க்க வேண்டும். அத்தகைய ஒரு தீர்வினூடாகத்தான் நாங்கள் நிச்சயமாக இந்த ஜனாதிபதி தேர்தலை எதிர்கொள்ள வேண்டி இருக்கிறது. இதிலே இன்னொரு மிக முக்கியமான விஷயம் காணப்படுகின்றது. முக்கியமாக இப்ப எத்தகைய தீர்வு பொருத்தமாக அமையும் என்ற கேள்வியும் எங்களிடம் இருக்கிறது. அதற்கான குழப்பங்களும் எங்களிடம் காணப்படுகின்றன. குறிப்பாக பொதுவாகவே ஒற்றையாட்சி முறையிலான ஒரு தீர்வுக்கு நாங்கள் எப்பொழுதும் குறிப்பாக சிறுபான்மையினர் தயாராக இல்லை. ஏனென்றால் நீண்ட காலமாக ஒற்றையாட்சிக்குள்ளேதான் இத்தனை இன அடக்குமுறைகளும் ஒடுக்குமுறைகளும் எல்லாமே இடம்பெற்றிருக்கின்றன. ஆனால் சற்று இலங்கையை விட்டு வெளியே சென்று சர்வதேச ரீதியாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது இத்தகைய இனங்களுக்கு இடையிலான உரிமைகள், சுயநிர்ணய உரிமைகள் தொடர்பான அல்லது அதிகார பகிர்வு தொடர்பான ஒரு தீர்வு என்று வருகின்ற பொழுது ஒற்றையாட்சிக்குள்ளும் சிறந்த தீர்வை அடையலாம் என்பதற்கான உதாரணங்களும் எங்களுக்கு காணப்படுகின்றன. இங்கே நான் நிச்சயமாக இலங்கையிலே ஒற்றையாட்சி அடிப்படையிலே ஒரு தீர்வுக்கு நாங்கள் வர வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. ஆனால் அவ்வாறான சாத்தியங்கள், அனுபவங்கள் சர்வதேச ரீதியாக இருக்கிறது என்பதையும் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். முக்கியமாக உங்களுக்கு தெரியும், பிரித்தானியா ஒரு ஒற்றையாட்சி நாடு. பிரித்தானியாவிலே மிக முக்கியமாக இந்த வட அயர்லாந்து, ஸ்கொட்லாந்து போன்றவைகள் பல பிரச்சனைகளை, மத ரீதியான, இன ரீதியான பிரச்சனைகளை அவர்கள் எதிர்கொண்டார்கள். அதற்கு ஒற்றையாட்சி கட்டமைப்புக்குள்ளே அதிகார பகிர்வு அடிப்படையிலே தீர்வு காணப்பட்டது. இந்த நிலையிலே மிகவும் அண்மையிலே ஸ்கொட்லாந்திலே ஒரு சர்வஜன வாக்கெடுப்பு நடத்தினார்கள். நீங்கள் பிரித்தானியாவோடு ஒன்றாக இருக்க போகிறீர்களா அல்லது பிரிந்து சென்று ஒரு தனிநாடாக இருக்க போகிறீர்களா? இது மிக முக்கியமான ஒரு விடயம். ஆனால் அந்த ஸ்கொட்லாந்து மக்கள் பிரித்தானியாவோடு ஒன்றாக இருக்க போகின்றோம் என்று சொல்லி ஒரு முக்கியமான முடிவை அவர்கள் வெளியிட்டார்கள். இப்போ ஒற்றையாட்சிக்குள்ளும் சுயநிர்ணய உரிமையோடு அதிகார பகிர்வோடு வாழக்கூடிய ஒரு நிலை அங்கு இருக்கிறது. ஆகவேதான் அவர்கள் பிரித்தானியாவோடு இருக்க போகிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் என்ற விடயம் எங்களுக்கு புலனாகிறது. ஆனால் இது பற்றி சொல்கின்ற பொழுது சில அறிஞர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், இது அரசியல் கலாச்சாரம், தலைமைத்துவம் தொடர்பானது. பிரித்தானியாவிலே இருக்கின்ற அரசியல் கலாச்சாரம், அந்த மக்களுடைய கலாச்சாரம், அங்கத்துடைய தலைமைத்துவத்தின் கீழே, ஒற்றையாட்சிக்கு கீழே அதிகார பகிர்வு ஒன்று, நல்ல அதிகார பகிர்வு ஒன்று வழங்கப்பட்டிருக்கிறது என்பது எங்களுக்கு ஆச்சரியம் அளிக்கக்கூடிய விடயம் இல்லை. ஆனால் இலங்கை போன்ற தலைவர்கள், இலங்கையுடைய அரசியல் கலாச்சாரம், இலங்கை போன்ற தலைவர்கள் ஒற்றையாட்சியிலே அல்ல, சமஷ்டியிலே அல்ல, ஈவன் அதற்கு அதிகமான அதிகார பகிர்வை கொடுத்தால் கூட அவர்கள் அங்கே எங்களுக்கு உரிமை இருக்குமா என்ற கேள்வியும் முன்வைக்கப்படுகிறது. நியாயமான கேள்வி. ஆனால் நாங்கள் இங்கே நான் சொல்ல வர விஷயம் என்னவென்றால், இலங்கையிலே ஒற்றையாட்சி அடிப்படை என்பது பெருமளவுக்கு சிறுபான்மையினராலே புறக்கணிக்கப்படுகின்ற அதே நேரத்திலே சர்வதேசத்திலே ஒற்றையாட்சியிலும் இதுக்கு தீர்வு காணப்பட்டிருக்கிறது என்பது. இரண்டாவதாக நீங்க பார்த்தீர்கள் என்றால், சமஷ்டி என்று வருகிற பொழுது குறிப்பாக பெரும்பான்மையினர் சிங்களவர்கள் பெருமளவுக்கு சமஷ்டியை ஏற்றுக்கொள்வதாக இல்லை. அவர்களை பொறுத்தளவிலே சமஷ்டி என்பது உண்மையிலே ஒரு தனிநாடு ஆக இல்லாவிட்டாலும் கூட அவர்கள் சமஷ்டியை அவர்கள் ஒரு தனிநாடாகத்தான் பார்க்கிறார்கள். அந்த சமஷ்டி வழங்கப்படுவது என்பது சிறுபான்மையினருக்கு தனிநாட்டை வழங்குவதற்கு சமன் என்ற அடிப்படையிலே அவர்களும் அதை நிராகரிக்கின்றார்கள். ஆகவேதான் உங்களுக்கு தெரியும், 2015ஆம் ஆண்டிலே வந்த நல்லாட்சி அரசாங்கத்திலே அரசியலமைப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்ட பொழுது
முக்கியமாக ஆம், புதிய ஆஹ், அரசியலமைப்பு இல்லை, இடைக்கால அரசியலமைப்பு ஒன்று முன்வைக்கப்பட்டிருந்தது. அதிலே ஒற்றையாட்சி என்ற சொல்லையும் விட்டு, சமஷ்டி ஆட்சி என்ற சொல்லையும் விட்டு, ஒன்றிய ஆட்சி என்று புதிய ஒரு சொல்லை போட்டிருந்தார்கள். ஏனென்றால் ஒற்றையாட்சி என்று சொன்னாலும் ஒரு சமூகம் ஏற்றுக்கொள்ளாது, சமஷ்டி ஆட்சி என்று சொன்னாலும் இன்னொரு சமூகம் ஏற்றுக்கொள்ளாது. ஆகவே முக்கியமாக ஒன்றிய ஆட்சி என்பதன் மூலமாக ஒரு புதிய சொல்லை போட்டு அதனூடாக ஒரு தீர்வை முன்வைக்கலாம் என்ற எண்ணம் தான் அவர்களிடம் காணப்பட்டது. ஆனால் துரதிருஷ்டவசமாக அதுவும் மிகப்பெரிய விமர்சனங்களுக்கு உட்பட்டது. ஏனென்றால் ஒன்றிய ஆட்சி என்று தமிழிலே போட்டிருந்தாலும் சிங்களத்திலே அது ஏக்கிய ஆட்சி, அதாவது என்ற சொல்லுத்தான் அங்கே வருகிறது. ஏக்கிய ஆட்சி என்பது ஒற்றை ஆட்சிக்கும் பொருந்தும், ஒன்றிய ஆட்சிக்கும் பொருந்தும். ஆகவே பல அடிப்படையிலே குழப்பங்கள் ஏற்பட்டன. ஒற்றையாட்சி, ஒன்றிய ஆட்சி என்று சொல்லி ஒற்றையாட்சி தீர்வைத்தான் இவர்கள் முன்வைக்க வருகிறார்கள் என்ற விமர்சனம் முன்வைக்கப்பட்டது. அதே மாதிரி இன்னொரு பக்கத்தாலே சிங்களவர்கள் ஒன்றிய ஆட்சி என்று சொல்லி அவர்கள் சமஷ்டியை கொடுக்க போகிறார்கள் என்ற விமர்சனம் முன்வைக்கப்பட்டது. அது அத்தோடு நின்று விட்டது. அந்த அடிப்படையிலே நீங்கள் பார்த்தால், இன்னொரு பக்கத்தாலே பார்த்தால், தமிழர்களை பொறுத்தளவிலே அல்லது சிறுபான்மையினரை பொறுத்தளவிலே சமஷ்டி தீர்வு ஒன்றை அவர்கள் மிகவும் முக்கியமாக வரவேற்கின்றார்கள். சமஷ்டி தீர்வு ஒன்று மிக பொருத்தமான ஒரு தீர்வாக அமையும். ஆனால் சமஷ்டியிலும் சில பிரச்சனைகள் இருக்கின்றன என்பதையும் நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். மிக முக்கியமாக பார்த்தால், உண்மையா எங்களுடைய பிரச்சனை பெரும்பான்மை சமூகம் சிறுபான்மையினரை அடக்குவது என்பதுதான் எங்களுடைய பிரச்சனை. அந்த அடக்குமுறையிலிருந்து நாங்கள் எங்களை விடுவித்துக் கொள்ள வேண்டும். அவ்வாறு விடுவித்துக் கொள்வதற்கு சமஷ்டி உதவும் என்பதுதான். முக்கியமாக இது பற்றி விமர்சனங்களை முன்வைப்பவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், ஒரு நாடளாவிய ரீதியிலே பெரும்பான்மையினர் சிறுபான்மையினரை அடக்குகின்ற செயல்முறை இந்த சமஷ்டி முறை மூலம் இல்லாமல் செய்யப்படும். ஆனால் மாநிலங்களுக்குள் பெரும்பான்மையினர் சிறுபான்மையினரை அடக்குகின்ற செயல்முறை இல்லாமல் போகுமோ என்றால் இல்லை என்ற ஒரு கருத்தை இவர்கள் முன்வைக்கிறார்கள். ஆகவே இன்னொரு விதத்தில் இந்த பெரும்பான்மையினர் சிறுபான்மையினரை அடக்குகின்ற இதை நாங்கள் நாடளாவிய ரீதியிலிருந்து மாநிலங்களுக்கு மாற்றுகிறோமே தவிர சமஷ்டி முறை மூலம் அதை நாங்கள் இல்லாமல் செய்யவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டம் முன்வைக்கப்படுகிறது. உதாரணமாக நீங்க பார்த்தீர்கள் என்றால், வடக்கில் ஒரு மாநிலம் ஏற்படுமாக இருந்தால் சமஷ்டி முறை மூலம் உண்மையிலே வடக்கிலே ஒரு சுயநிர்ணய உரிமையுடன் கூடிய ஒரு மாநிலம் ஏற்படுத்தப்படுமாக இருந்தால் அங்கே மூன்றின மக்களும் இருப்பார்கள். தமிழர்கள், சிங்களவர்கள், முஸ்லிம்கள். பெரும்பான்மை ஆகிய தமிழர்கள் சில வேளை முஸ்லிம்களையும் சிங்களவர்களையும் அடக்குகின்ற ஒரு நிலை அந்த மாநிலத்துக்குள் ஏற்பட்டு விடுமோ என்ற ஒரு அச்சம் காணப்படுகின்றது. அதே மாதிரி தென் மாகாணத்தை எடுத்துக்கொண்டால், தென் மாகாணத்திலே அல்லது தென் மாநிலத்திலே ஒரு மாநிலம் அமைகின்ற பொழுது அங்கே பெரும்பான்மையாக வாழ்கின்ற சிங்களவர்கள் மீண்டும் தென் மாநிலத்திலே சிறுபான்மையாக வாழ்கின்ற முஸ்லிம்களையும் சிங்களவர்களையும் முஸ்லிம்களையும் தமிழர்களையும் அடக்குவார்களோ என்ற அச்சமும் காணப்படுகின்றது. அல்லது கிழக்கிலே கிழக்கிலே ஒரு மாநிலம் அமைகின்ற பொழுது அங்கே பெரும்பான்மையாக வாழக்கூடிய முஸ்லிம்கள் சிங்களவர்களையும் தமிழர்களையும் அடக்குகின்ற நிலை ஒன்று ஏற்படுமோ என்ற அச்சமும் காணப்படுகின்றது. இந்த அச்சம் சமஷ்டி முறை மூலம் ஏற்படக்கூடிய ஒரு குறைபாடாக குறிப்பிடப்படுகின்றது. இதற்கு அந்த காலப்பகுதியிலே இன்னொரு இன்றைக்கு பெல்ஜியத்திலே காணப்படக்கூடிய சமஷ்டி முறை தொடர்பான ஒரு தீர்வு ஒன்றையும் முன்வைத்திருந்தார்கள். முக்கியமாக இந்த நாங்கள் மாநில அடிப்படையிலே சமஷ்டி தீர்வை நாங்கள் பிரதேச அடிப்படையிலான சமஷ்டி என்று சொல்கின்றோம். டெரிட்டோரியல் ஃபெடரலிசம் சொல்லி மாநிலங்களுக்கு எல்லைகளை வகுத்து அதனூடாக நாங்கள் சமஷ்டி அடைவது. இன்னொரு எண்ணக்கரு காணப்படுகின்றது நான் டெரிட்டோரியல் ஃபெடரலிசம், பிரதேசம் சாராத சமஷ்டி. இது இன்றைக்கு பெல்ஜியத்திலே காணப்படுகின்றது, மிக சிறப்பாக செயற்படுகின்றது. ஸோ இதிலே என்னவென்றால், ஏற்கனவே நாங்கள் குறிப்பிட்டபடி நாங்கள் பிராந்திய, அதாவது மாநிலங்கள் ஒவ்வொன்றும் பிரதேச ரீதியாக ஏற்படுத்தப்பட்ட பின்னர் அங்கே நாங்கள் சமபிரதித்துவம் கொண்ட இனங்களுக்கான சமபிரதித்துவம் கொண்ட ஒரு 2ஆம் சபையை ஏற்படுத்துகின்றோம். அதாவது வடக்கு மாநிலத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் தமிழர்களுக்கு 2 பிரதிநிதிகள், முஸ்லிம்களுக்கு 2 பிரதிநிதிகள், சிங்களவர்களுக்கு 2 பிரதிநிதிகள். இப்படி எல்லா மாநிலங்களையும் சமபிரதித்துவம் கொண்ட 2வது சபையை ஏற்படுத்தி அதனூடாக மத்தியிலும் எல்லா சமபிரதித்துவம் கொண்ட எல்லா இனங்களுக்குமான சமபிரதித்துவம் கொண்ட ஒரு செனட் சபையை ஏற்படுத்துவோம். அப்போ இதனுடைய விவாதம் என்னவென்றால், ஏதாவது ஒரு பாதகமான நிகழ்வு இந்த சமஷ்டியின் ஊடாக மாநிலங்களுக்குள்ளே ஏனைய இனங்களுக்கு எதிராக வருகின்ற பொழுது இந்த
இரண்டாவது சபை அது தொடர்பாக கையாண்டு அதை தீர்க்கக்கூடிய வல்லமை காணப்படும் என்ற ஒரு கருத்து குறிப்பிடப்படுகின்றது. உண்மையிலே இந்த பிரதேசம் சாராத சமஷ்டி மிகச்சிறந்த ஒரு முறையாக கொள்ளப்படலாம். அதே போல இப்பொழுது பலர் குறிப்பிடுகின்ற இன்னொரு மிக முக்கியமான விடயம் என்னவென்றால், இந்த சமஷ்டி தீர்வொன்றை நாங்கள் முன்வைத்தாலும் சிங்களவர்கள் அதுக்கு உடன்பட போவதில்லை. ஒற்றையாட்சி தீர்வொன்றை அதனூடாக அதிகார பயிர்வை மேற்கொள்ள நினைத்தாலும் அதற்கு தமிழர்கள் உடன்பட போவதில்லை. ஆகவே எல்லோருக்கும் பொருத்தமான ஒரு தீர்வை நாங்கள் எப்படி அடையலாம் என்றால், சிலர் மாகாண சபையை குறிப்பிடுகின்றார்கள். முக்கியமாக மாகாண சபை இந்திய இலங்கை ஒப்பந்தத்தினூடாக இந்த இனப்பிரச்சினை தீர்வுக்காக இந்தியாவாலே 13வது திருத்தத்தின் அரசியலமைப்பு திருத்தத்தின் மூலமாக முன்மொழியப்பட்ட ஒரு முறை. இந்த முறை இன்றைக்கு எல்லா இடங்களிலேயும் எல்லா இன மக்களும் இந்த மாகாண சபையிலே அங்கம் வைக்கின்றார்கள். அவர்கள் மாகாண சபை தேர்தலிலே பங்கு பெற்றுகின்றார்கள். மாகாண சபை அரசியல் நீரோட்டத்திலே இருக்கிறார்கள். ஸோ அது வடக்கு மாகாண சபையிலிருந்து கிழக்கு தெற்கு வரைக்கும் செல்கிறது. ஆகவே இந்த முறையை விரும்பியோ விரும்பாமலோ எல்லா இன மக்களும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே ஏன் நாங்கள் இந்த ஏற்றுக்கொள்ளப்பட்ட பிரச்சனையான ஒன்றுக்கு போகாமல் ஏற்றுக்கொள்ளப்பட்டதிலிருந்து தொடங்கக்கூடாது என்ற ஒரு கருத்தும் காணப்படுகின்றது. குறிப்பாக மாகாண சபை, இன்றைக்கு மாகாண சபையை பற்றி தெரியும், அது அதிகாரங்கள் அற்ற ஒரு மிகவும் பயனற்ற ஒரு விடயமாகத்தான் காணப்படுகிறது. ஆகவே முதலாவது படியாக மாகாண சபைக்கான அதிகாரங்களை முற்றுமுழுதாக ஏற்படுத்தி, உதாரணமாக காணி அதிகாரம், போலீஸ் அதிகாரம் போன்ற அதிகாரங்கள் அனைத்தையும் வழங்கி, அதனூடாக அதிலிருந்து ஏன் நாங்கள் அடுத்த படிகளுக்கு செல்லக்கூடாது, இன்னும் அவைகள் சிறப்பாக செயற்படுகின்ற பட்சத்திலே நாங்கள் ஒரு சிறந்த அதிகார பயிர்வை நோக்கி செல்லக்கூடாது என்ற கேள்விகளும் எழுப்பப்படுகின்றன. ஆகவே இந்த ஜனாதிபதி தேர்தல் சந்தர்ப்பத்திலே நாங்கள் ஜனாதிபதிகளுக்கு வாக்களிக்கின்ற பொழுது நிச்சயமாக எங்களுடைய இந்த தீர்வு தொடர்பான மனப்பதிவு தெளிவாக இருக்க வேண்டும். நாங்கள் எத்தகைய ஒரு தீர்வுக்கு செல்லப் போகின்றோம், எப்படி செல்லப் போகின்றோம் என்ற விடயங்களை பற்றி நாங்கள் தெளிவாக இருக்கிற பொழுதுதான் அவர்கள் குறிப்பிடுகின்ற சில தீர்வு முறைகளை நாங்கள் பரீட்சித்து பார்த்து சரியானவருக்கு எங்களுக்கு வாக்களிக்கக்கூடியதாக இருக்கும் என்ற நிலைப்பாடும் காணப்படுகின்றது. இதிலே இன்னொரு முக்கியமான விடயம் காணப்படுகின்றது. இந்த விடயத்தை பேசி நான் என்னுடைய கருத்துரையை முடித்துக் கொள்கின்றேன். அதுக்கு பிறகு கேள்வி பதிலே மீண்டும் தொடரலாம். மிக முக்கியமாக இந்த புலம்பெயர்ந்த தமிழர்கள் தொடர்பான கருத்து. முதலாவது விடயம் என்னவென்றால், உண்மையிலே புலம்பெயர்ந்த தமிழர்கள் குறிப்பாக சிறுபான்மையினருக்கு அல்லது தமிழர்களுக்கு மிகவும் பலமான ஒரு சக்தியாக இருக்கிறார்கள் என்பதிலே எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. ஏனென்றால் இன்றைக்கு அவர்கள் பொருளாதார ரீதியாக மிகவும் பலம் வாய்ந்த ஒரு நிலையிலே இருக்கின்றார்கள். உண்மையிலே கடந்த காலங்களிலே பேசப்பட்டவாறு அவர்கள் நினைத்தால் இலங்கையுடைய பொருளாதார நெருக்கடியிலிருந்து இலங்கையை மீட்பதற்கு கூட அவர்களாலே நிச்சயமாக பல பங்களிப்புகளை மேற்கொண்டிருக்க முடியும். அந்த அளவுக்கு சக்தி படைத்தவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். புலம்பெயர்ந்த தமிழர்கள் மட்டுமல்ல, இன்றைக்கு புலம்பெயர்ந்த இலங்கையர்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள். ஆகவே இந்த புலம்பெயர்ந்த தமிழர்களை அல்லது புலம்பெயர்ந்தவர்களை நாங்கள் எப்படி கையாளலாம் அல்லது எப்படி அவர்களை நாங்கள் பயன்படுத்தலாம் அல்லது எப்படி பார்க்க வேண்டும் என்பது தொடர்பாக பல கருத்து வேறுபாடுகள் காணப்படுகின்றன. ஒரு விடயம் என்னவென்றால், முக்கியமாக புலம்பெயர்ந்த தமிழர்கள் அல்லது புலம்பெயர்ந்த இலங்கையர்களூடாக இந்த இலங்கைக்கு ஏதாவது ஒரு வகையிலே பொருளாதார ரீதியாக இலங்கையரை மீட்க வேண்டிய ஒரு தேவைப்பாடு காணப்படுமாக இருந்தால், நிச்சயமாக இந்த இலங்கை திருநாட்டிலே இந்த ஜனாதிபதி தேர்தல் மூலமாக அமர்கின்ற ஜனாதிபதியானவர் தூய்மையானவராக நம்பிக்கைக்குரியவராக இருக்க வேண்டும். இல்லை என்றால் அந்த நலன்களை எங்களாலே பெற்றுக்கொள்ள முடியாது. இரண்டாவது முக்கியமான விடயம் என்னவென்றால், இந்த எங்களுக்கு நிச்சயமாக விளங்க வேண்டும் என்னவென்றால், சர்வதேச அரசியலாக இருந்தாலும் சரி, உள்நாட்டு அரசியலாக இருந்தாலும் சரி, எந்த அரசியலும் நலன்களின் அடிப்படையில் தான் இடம்பெறுகின்றது. நாங்கள் துரதிர்ஷ்டவசமாக ஒரு சர்வதேச சமூகம் எங்களுக்கு உதவ வேண்டும், சர்வதேச சமூகம் எங்களை காப்பாற்ற வேண்டும் என்றெல்லாம் நாங்கள் நினைக்கின்றோம்.
அது எந்த காலத்திலும் இடம்பெறப் போவதில்லை. என்றால் அவர்கள் தங்களுடைய நலன்களுக்காக மட்டுமே அவர்கள் நலன்கள் தான் இங்கே பிரதானம். முக்கியமாக ஒரு காலத்திலே இந்தியா 83 தமிழ் போராளிகளுக்கு ஆயுதத்தை கொடுத்து தமிழர்களுக்காக கண்ணீர் வடித்து இந்தியா செயற்பட்டது என்றால் அது நாங்கள் அது தமிழர்களுக்காக நினைத்தாலும் கூட அது துரதிர்ஷ்டவசமாக அது தன்னுடைய நலனுக்காகத்தான். அது எங்களுக்கு 2009 மிக தெளிவாக புலப்பட்டது. ஏனென்றால் 2009 புலிகளை அழிக்க வேண்டும் என்பதிலே மிக முக்கியமாக முனைந்து நின்றதிலே இந்தியாவுடைய பங்கு மிகப்பெரிய பங்கு. இலங்கையிலே இடம்பெற்ற இந்த தமிழின அழிப்பை ஐக்கிய நாடுகள் சபை கண்டுகொள்ளாமல் செய்வதிலே அல்லது இலங்கை இந்த தமிழின அழிப்பை தொடர்வதற்கான உதவியை வழங்குவதிலே இந்தியாவுடைய பங்கு மிகப்பெரிய பங்காக இருந்தது. ஆகவே நலன்கள் பொருந்துகின்ற பொழுதுதான் எல்லாம் சாத்தியமாகும். ஆகவே இந்த புலம்பெயர்ந்த தமிழர்கள் இந்த தமிழர்களுடைய நலன்களை வைத்துக்கொண்டு இலங்கை அரசாங்கத்துடன் பேரம் பேசுவதன் ஊடாக நிச்சயமாக இந்த இனப்பிரச்சனை தீர்விலே ஒரு மிக முக்கியமான காத்திரமான பங்கை அவர்கள் வகிக்க முடியும் என்ற ஒரு கருத்து காணப்படுகிறது. ஆனால் இதுக்கு எதிரான இன்னொரு கருத்தும் காணப்படுகிறது. உண்மையிலே பெருமளவுக்கு புலம்பெயர்ந்த தமிழர்களுடைய இருப்பு என்பது எப்படி காணப்படுகின்றது என்றால், அதாவது அவர்கள் அரசியல் பெரும்பாலானவர்கள் அரசியல் தஞ்சம் கோரி அதன் ஊடாக வெளிநாடுகளிலே வாழ்பவர்கள். ஆகவே இலங்கையிலே ஒரு பிரச்சனை என்பது இல்லாமல் போகின்றது அல்லது இந்த பிரச்சனை தீருகின்ற பொழுது புலம்பெயர்ந்த தமிழர்களுடைய இருப்பு பற்றிய கேள்வி மிக முக்கியமான ஒரு கேள்வியாக பேசப்படுகிறது. அதாவது அவர்கள் திருப்பி அனுப்பப்படுவார்களா என்றால், அண்மை காலத்திலே யுத்தம் முடிவடைந்தவுடன் இந்தியா கூட பேசியது தமிழகதிகளை திருப்பி அனுப்ப வேண்டும். ஆகவே ஒரு சுமூகமான நிலை இலங்கையிலே திரும்பமாக இருந்தால் அவர்களுக்கான இருப்பு கேள்விக்குள்ளாகுமா? அப்படி கேள்விக்குள்ளாகுமாக இருந்தால் அவர்கள் இலங்கையில ஒரு தீர்வு வருவதை விரும்புவார்களா என்ற கேள்வியும் நிறைய எழுப்பப்படுகிறது. இதற்கான பல சம்பவங்கள் காணப்படுகின்றன. முக்கியமாக நான் ஒரு விஷயத்தை சொல்கின்றேன். இந்த சந்தேகத்துக்கான ஆதாரமாக ஒரு விஷயத்தை சொல்கின்றேன். அண்மை காலத்திலே யாழ்ப்பாணத்திலே ஒரு கடை தெரு எரிக்கப்பட்டது தொடர்பான ஒரு வழக்கிலே யாழ்ப்பாண நீதிமன்றத்திலே அந்த வழக்கோடு சம்பந்தப்பட்ட ஒருவர் சாட்சியம் அளிக்கின்ற பொழுது அந்த கடைத்தெரு எரிக்கப்பட்டதற்கும் அந்த வன்முறைக்குமான வழிகாட்டலும் பண உதவியும் பெல்ஜியத்திலிருந்து வந்திருந்ததாக அவர் நீதிமன்றத்திலே சொல்லியிருந்தார். ஆகவே அதே மாதிரி உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு இந்த வாழ்வெட்டு குழுக்கள் தொடர்பாக பல்வேறு அது சிங்கள சமூகத்தினுடைய அல்லது சிங்கள படைகளுடைய கூலிப்படைகளாக செயற்படுகிறது என்ற கருத்துக்கள் காணப்பட்டாலும் கூட பெருமளவுக்கு புலம்பெயர்ந்த சமூகத்தில் உள்ளவர்களால் இது 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 தனிப்பட்டதாக செயற்படுத்தப்படுகிறதா அல்லது ஒரு பொதுவான விடயமாக செய்யப்படுகிறதா என்பது எங்களுக்கு தெரியாது. ஆனால் அதற்கான பண உதவி அங்கிருந்து வருகிறது என்பதும் கவனத்தில் கொள்ளப்பட வேண்டியது. ஆகவே இத்தகைய சில சிக்கல்களும் இங்கே காணப்படுகின்ற. இது மட்டுமில்லாமல் குறிப்பாக இலங்கையிலே தமிழ் அரசியல்வாதிகள் இந்த பிரச்சனை தீர்வதிலே உண்மையான விருப்பத்தை கொண்டிருக்கிறார்களா என்ற சந்தேகமும் காணப்படுகின்றது. அந்த சந்தேகத்துக்கான பல உதாரணங்கள், சான்றுகள் காணப்படுகின்றன. அவை இந்த இடத்திலே விவாதிக்கப்பட வேண்டியவை அல்ல. ஆனால் அவர்களுடைய செயற்பாடுகள் உண்மையா இதய சுத்தியோட தமிழர்களுக்கு ஒரு தீர்வு வர வேண்டுமா அல்லது தீர்வு ஒன்று இல்லாத பொழுது அல்லது தீர்வு ஒன்று வந்துவிட்டால் சிலவேளை அவர்களுடைய இருப்புக்கு அது கேள்வியாக அமைந்து விடுமா என்ற விடயங்களும் பலராலே சுட்டி காட்டப்படுகின்றது. ஆகவே நான் இந்த இடத்தோடு என்னுடைய கருத்துரையை நிறைவு செய்து கொள்கின்றேன். இந்த விடயங்களை மனங்கொண்டுதான் நாங்கள் ஒரு ஜனாதிபதி தேர்தலை எதிர்கொள்ள வேண்டும். சிறுபான்மையினராகிய நாங்கள் எங்களுடைய நலன்களை அடைந்து கொள்வதற்கு எப்படி இந்த ஜனாதிபதி தேர்தலை பயன்படுத்த வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வதற்கும் விளங்கிக் கொள்வதற்கும் ஆன ஒரு வழிகாட்டலாகத்தான் என்னுடைய கருத்துரை அமைந்திருக்கின்றது. நான் இத்தோடு நிறைவு செய்து கொள்கிறேன். மேலதிகமாக நாங்கள் கேள்வி நேரத்தில் பேசிக்கொள்ளலாம். நன்றி. வணக்கம். காலத்தின் தேவையை பொறுத்து தரமான கருத்துக்களையா. இப்பொழுது கேள்விகளை தொடுத்திடும் நேரம். இம்மகாவலிக்கரை நிகழ்வில் கலந்து கொண்டிருப்பவர்கள் ஒவ்வொருவராக ரேஸ் ஹேண்ட் ஆப்ஷன் மூலமாக உங்களது கைகளை உயர்த்தி உங்களது வினாக்களை நீங்கள் தொடுத்துக் கொள்ளலாம்.
சார் நான் காஞ்சன் கதைக்கிறேன். வணக்கம். வணக்கம் சொல்லுங்க. என்னடா சார் இந்த இந்த இந்தியாவோட இப்போ பொதுஜன பெரமுன தலைமையிலான வேட்பாளரை தவிர ஏனைய இரு வேட்பாளர்கள் தமிழ் மக்கள் சார்பான அந்த இனப்பிரச்சனை சம்பந்தமான நிலைப்பாடு வெளிப்படையாக இன்னும் கூறவில்லை. பேரம் பேசுவதற்கான சந்தர்ப்பங்கள் ஏதாவது இருக்கா? அவர்கள் தமிழ் மக்களுக்கு சார்பாக ஏதாவது கருத்துக்களை இதுவரைக்கும் கூறியிருக்கிறார்களா, இல்லாட்டி தமிழ் மக்களுக்கு சிறுபான்மை மக்களுக்கு சார்பாக இனிமேல் தேர்தல் அறிவிக்கப்பட்டால் இதன் சார்பாக அவர்கள் பேரம் பேசுவதற்கான வழிகள் ஏதாவது இருக்கா, சந்தர்ப்பங்கள் கூடுதலா இருக்குதா? நல்ல கேள்வி. என்னென்றால் எனக்கு தெரிந்த மட்டிலே சஜித் தரப்பு அவர்கள் தங்களுடைய இனப்பிரச்சனை தீர்வுக்கான ஒரு முன்வழிவை அவர்கள் செய்திருக்கிறார்கள். அவர்கள் ஒரு முறை யாழ்ப்பாணத்துக்கு சஜித் வருகை தந்திருந்த பொழுது கல்வியலாளர்களை சந்தித்த பொழுது அவர்களுடைய கேள்விகளுக்கு பதிலளிக்கையிலேயே அவர் அதை சொல்லியிருக்கின்றார். அவருடைய நிலைப்பாடு என்னவென்றால் முக்கியமாக இந்த மாகாண சபையை பலப்படுத்துவது, முதலாவது மாகாண சபைக்குரிய முழுமையான அதிகாரங்களை வழங்குவது, அதிலிருந்து அதிகார மேற்கொண்டு மேலதிகமான அதிகார பகிர்வு எவ்வாறு மேற்கொள்ளப்பட வேண்டும் என்ற விடயங்களை பற்றி பேசுவது என்பதுதான் அவருடைய கருத்தாக இருக்கிறது. அனுரவினுடைய கருத்து பற்றி எனக்கு சரியாக நீங்க யாராவது இதுல இருந்தா ஏதாவது சொல்லியிருக்காரா தான் சொல்லலாம். எனக்கு சரியா அதை பற்றி தெரியல. ஆனால் எனக்கு தெரிந்த விடயம் ஒன்று காணப்படுகிறது என்னவென்றால், குறிப்பாக அண்மையிலே இந்த விடயம் பெருமளவாக பேசப்பட்டிருந்தது. குறிப்பாக 2015 ஒரு 2015 அல்ல, முக்கியமாக விடுதலை புலிகளோடு பேச்சுவார்த்தை ஒன்று நடத்தப்பட்டு இடைக்கால நிர்வாக சபை ஒன்று புலிகளுக்கு வழங்கப்பட வேண்டும் என்ற ஒரு உடன்பாடு எட்டப்பட்ட பொழுது முக்கியமாக முதல் அதை எதிர்த்தவர்கள் அனுர தரப்பினர் என்ற ஒரு கருத்து அண்மை காலமாக பேசப்பட்டு வருகின்றது. அதே போல பல்வேறு அண்மையிலே அனுர தரப்பினர் பல வெளிநாடுகளிலே புலம்பெயர்ந்த தமிழர்கள் வாழ்கின்ற தேசங்களிலே அவர்கள் விஜயங்களை மேற்கொண்டு கூட்டங்களை நடத்தி வருகின்றார்கள். அந்த கூட்டங்களிலே கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு, முக்கியமாக இந்த இனப்பிரச்சனை தீர்வு தொடர்பாக கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு தகுந்த ஏற்றுக்கொள்ளக்கூடிய பதில்களை அவர்கள் வழங்க தவறிவிட்டார்கள். உண்மையிலே அது மட்டுமல்ல, பல கேள்விகளுக்கு அவர்கள் பதில்களை வழங்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டும் காணப்படுகின்றது. இன்னொரு விஷயம் பெற்ற கேள்வியில் நான் சொல்ல வேண்டியது என்னென்றால், எங்களுக்கு இருக்கிறது, நாங்கள் எதிர்காலத்தில் ஒரு தீர்வு நோக்கி போகணும் என்றால் நாங்கள் கட்டாயம் பேரம் பேசணும். நீங்கள் சொன்ன மாதிரி நான் அதில் 100% நான் ஏற்றுக்கொள்கிறேன். என்றால் பேரம் பேசுதல் ஒன்றின் ஊடாகத்தான் நாங்கள் எங்களுடைய உரிமைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வழி காணப்படுகிறது. ஸோ அந்த பேரம் பேசுதலை நாங்கள் சரியாக மேற்கொள்ள வேண்டும். சரியான முறையிலே நாங்கள் சரியானவர்களோடு அணுகினால் நிச்சயமாக எங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் காணப்படும் என்றுதான் நான் நினைக்கிறேன். என்னை பொறுத்தளவிலே இந்த இரண்டு வேட்பாளர்களிடையும் ஏற்கனவே காணப்பட்ட அல்லது நாங்கள் கண்ட வேட்பாளர்களை விட ஒரு விதமான நம்பிக்கை தன்மை ஒன்று காணப்படுவது போல தெரிகிறது. ஆகவே நாங்கள் இதையும் அணுகித்தான் பார்க்க வேண்டும். நாங்கள் மீண்டும் ஏமாற்றப்படலாம், அதிலேயும் நாங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். பட் எங்களுக்கு வேற ஒரு வழி இல்லை. நாங்கள் கட்டாயம் பேரம் பேசணும், அணுகணும், செய்யணும், பார்க்கணும். இதுதான் நாங்கள் செய்ய முடியும். நன்றி சார், நன்றி.
சார் தேங்க்யூ உங்களோட இந்த செஷனுக்கு. என்னோட ஒரு கொஸ்டின் என்னன்னு சொன்னா, இப்போ இந்த வருஷத்துக்கான ஜனாதிபதி தேர்தல் வந்து இவ்வளவு காலத்திலையும் வந்த ஜனாதிபதி தேர்தல்ல இருந்து ஒரு சில முக்கிய விஷயங்கள்ல மாறுபட்ட ஒரு களத்தை கொண்டிருக்குது. ஒன்று, கோவிட்டுக்கு பிறகு, பொருளாதார நெருக்கடிகளுக்கு பிறகு நாடு பல்வேறுபட்ட புதிய சவால்களை சந்திச்சதுக்கு பிறகு வர ஒரு தேர்தல். அதுக்கு அடுத்ததா இன்னொரு முக்கியமான நிகழ்வு, அறகலைய போராட்டம் காரணமாக மக்களால தெரிவு செய்யப்பட்ட ஒரு ஜனாதிபதியை பெரும்பான்மையினரே துரத்தி அடிச்ச ஒரு சம்பவம் முடிஞ்சு நடக்க போற ஒரு தேர்தல். அறகலைய போராட்டம் நடந்த காலத்துல மக்களுக்கான ஒரு பெரிய விழிப்புணர்வு வந்து உருவாக்கப்பட்டது. அதுவும் குறிப்பா தமிழர்களுடைய நிலைப்பாடுகள் சிங்களவர்கள் மத்தியில ஓரளவுக்கு கொண்டு சேர்க்கப்பட்டது, அல்லது தமிழர்களுக்கு சார்பா சிங்களவர்கள் பெருமளவுல ஒரு நடைமுறை பிரச்சனைகளை கதைச்ச ஒரு விஷயமா அந்த அறகலை போராட்டம் இருந்தது. அப்ப இந்த முக்கியமான விஷயங்கள் நடந்து முடிஞ்சு எங்களோட நாடு சந்திக்கிற இந்த தேர்தல்ல இந்த காரணிகளும் எங்களுடைய பல ஆண்டுகளா இருக்கிற இந்த இன பிரச்சனை அப்படிங்கிற ஒரு முக்கியமான விடயத்தை மட்டும் தாண்டி இந்த பிரச்சனைகளும் இந்த ஒரு எங்களுடைய சிறுபான்மையின் மத்தியினர்ல எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை இந்த தேர்தலை நோக்கி கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன விளக்கம் கொடுப்பீங்களா? நன்றி கலாநிதி நவரத்னராஜா. ஏனென்றால் எனக்கு தெரியும் அவர் இந்த தமிழ் சங்கத்தின் எந்த நிகழ்வாக இருந்தாலும் அல்லது ஏனைய இந்த கலந்துரையாடலாக இருந்தாலும் கட்டாயம் தவறாமல் அவர் பங்கு பெற்றுவார். நீங்கள் தொடர்ச்சியாக வழங்கி வர ஆதரவுக்கு நன்றி. நல்ல கேள்வி. என்றால் உண்மையில அவர் குறிப்பிட்டது போல இந்த 2 நிகழ்வுகளுமே எங்களுக்கு புதிய நிகழ்வுகள். குறிப்பாக கோவிட் என்பது மிகப்பெரிய ஒரு பொருளாதார நெருக்கடியை எங்களுக்கு கொண்டு வந்திருந்தது. நான் இதில் இந்த 2 நிகழ்விலையும் பார்க்குற ஒரு முக்கியமான விஷயம் என்னென்றால், இன மத பேதமற்று எல்லா மக்களும் ஒரு முக்கியமான தருணத்தில் ஒன்றுபட முடியும், ஒன்றுபட்டு எதையும் சாதிக்க முடியும் என்பதை தெரிவித்த ஒரு முக்கியமான 2 களமாக தான் நான் இதை பார்க்கணும். ஒரு மிக முக்கியமான நெருக்கடி, கோவிட் நெருக்கடி என்று வந்த பொழுது நாங்கள் எல்லோரும் ஒத்துழைத்தோம். இதில் மிக முக்கியமான விடயம் என்னவென்றால், இந்த கோவிட்டுக்கு முதல் நாங்கள் இதே மாதிரி ஒரு மிகப்பெரிய பேரழிவை நாங்கள் எதிர்கொண்டிருந்தோம், சுனாமி என்ற பேரழிவு. நான் அந்த காலத்திலே நான் கேள்விப்பட்டிருந்தேன், மட்டக்களப்பிலே நாவலடி பகுதியிலே சுனாமி தாக்கிய பொழுது புலிகளுடைய முகாமும் இராணுவத்தினுடைய முகாமும் அருகருகே காணப்பட்டிருந்தது. அவர்கள் நாங்கள் புலிகள் நாங்கள் இராணுவம் என்ற அது சமாதான காலம், 2யுமே தவிர்த்து புலிகளை இராணுவம் காப்பாற்றியதும் இராணுவத்தை புலிகள் காப்பாற்றிய சந்தர்ப்பங்கள் நிறையவே அந்த காலத்தில் பேசப்பட்டது. அதனுடைய தொடர்ச்சி போல இந்த கோவிட் சந்தர்ப்பத்திலே தொடர்ச்சியாக எல்லாரும் இணைந்து இந்த பெருந்தொற்றை எதிர்கொண்ட விதம், மிக முக்கியமாக இந்த அறக்கலை போராட்டத்திலே ஒரு அரசியல் சக்திக்கு எதிராக மக்களுடைய மிகப்பெரிய எழுச்சி, அதிலேயும் மிக முக்கியமாக எல்லா இன மக்களும் எந்தவித வேறுபாடும் இல்லாமல் அரச இயந்திரத்துக்கு எதிரான ஒரு பெரிய எழுச்சியை அவர்கள் மேற்கொண்ட விதம் எங்களுக்கு மிக முக்கியமாக ஒரு உண்மையை சொன்னது என்னவென்றால், இந்த நாட்டிலே நல்ல தலைவர்கள் இருப்பார்களாக இருந்தால் அல்லது நல்ல இதுக்காக நாங்கள் எல்லாருமே ஒன்றிணையக்கூடிய ஒரு வாய்ப்பு காணப்படுகிறது என்ற ஒரு விடயத்தை நாங்கள் இதிலிருந்து உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். அதே போல இந்த அறக்கலை என்பது இன்னொரு செய்தியையும் எங்களுக்கு சொல்கிறது என்றால், முக்கியமாக இந்த அரசியல் தலைவர்களுக்கு சொல்கிறது என்றால், மக்கள் மீண்டும் ஒரு தரம் மக்கள் மிக மோசமாக ஏமாற்றப்படுகின்ற பட்சத்தில் அல்லது ஆட்சியாளர்கள் மக்களை மிக மோசமாக ஏமாற்றுகின்ற ஒரு தருணத்திலே மீண்டும் இந்த மக்கள் கிளந்தள மாட்டார்கள் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை என்ற செய்தியும் அங்கே இன்னும் காணப்படுகின்றது. இது அரசியல் தலைவர்களுக்கான ஒரு மிக முக்கியமான செய்தி.
இந்த ரெண்டு விடயமும் சிறுபான்மையினரை பொறுத்தளவிலே மிக முக்கியமாக சில செய்திகளை சொல்லியிருக்கிறது. அதாவது சிறுபான்மையினர் பெரும்பான்மையோடு ஒன்றிணைந்து ஒரு நல்ல பொது நோக்கத்துக்காக போராடக்கூடிய ஒரு தளம் காணப்படுகின்றது. அதே மாதிரி மிக முக்கியமான ஒன்று என்னவென்றால், முக்கியமாக கோட்டபாய ராஜபக்ஷ போன்றவர்கள் இன அழிப்பை மேற்கொண்டவர்கள், சிறுபான்மையினருக்கு எதிரான பல அநீதிகளை மேற்கொண்டவர்கள். அதே அரசு இயந்திரம் மீண்டும் பெரும்பான்மையினை நோக்கி திரும்புகின்ற பொழுது சிங்கள மக்கள் சிறுபான்மையினை இணைத்துக் கொண்டு அந்த அரசு இயந்திரத்துக்கு எதிராக அவர்கள் எப்பொழுதும் போராட தயாராக இருக்கிறார்கள் என்ற அந்த செய்தியும் அங்கே சொல்லப்படுகின்றது. ஆகவே நிச்சயமாக இந்த ரெண்டு விடயங்களுமே முக்கியமாக குறிப்பாக சிறுபான்மையினர் தொடர்பாக குறிப்பிடுகின்ற பொழுது அவர்கள் இந்த நாட்டிலே ஏனைய இன மக்களுடன் இணைந்து வாழக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பம் ஒன்று எங்களுக்கு காணப்படுகின்றது. அந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்துவதற்கு இந்த ஜனாதிபதி தேர்தலை நாங்கள் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று சிந்திக்க வேண்டிய ஒரு அவசியத்தை தான் எங்களுக்கு உணர்த்தி நிற்கிறதுன்னு நான் நினைக்கின்றேன். நன்றி சார். வேற எவரும் கேள்வி கேட்க நினைத்தால் கேள்விகளை தொடுக்கலாம். வணக்கம், கேள்வி வைக்கலாமா? கேளுங்க. ஓகே, நான் ராஜ் பேசுறேன் குழுமில இருந்து. நாங்க அந்த சிங்களவர்களோட உரையாடும் பொழுது முதலாவது கேள்வி அவங்க கேட்கறது என்னன்னு சொன்னால், உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற நாங்க ஒவ்வொரு முறையும் அதை விளங்கப்படுத்துவோம். ஆனால் எங்கள்கிட்ட ஒரு பொதுவான ஒரு ஆவணம் இல்லை. 1976ஆம் ஆண்டு வட்டுக்கோட்டை தீர்மானம் அது காலாவதி ஆயிட்டுன்னு நினைக்கிறேன் நான். இன்றைய பொழுதுல எங்களுக்கு என்ன தேவை, என்ன எங்களுடைய பிரச்சனை அப்படின்ற ஒரு பொதுவான ஒரு ஆவணமும் இல்லை. அப்படியே ஆவணம் இருந்தால் நாங்கள் அதை வச்சு நாங்கள் பேசலாம், இல்லாட்டி அது ஒரு ஆவணமாக நாங்கள் மக்கள் முன்னுக்கு வைக்கலாம். அது ஒரு சின்ன ஒரு ஆலோசனை தான். ரெண்டாவது கேள்வி என்னன்னு சொன்னால், இன்றைக்கு நாங்கள் எங்களுக்கு தெரிய 3 வேட்பாளர்கள் களத்தில் நிற்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இன்றைக்கு சொல்லக்கூடிய அந்த அன்அஃபிஷியலான அந்த நம்பர்ஸ் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், யாரும் 50% எடுக்க போறது இல்லை அப்படின்ட்டு. அப்ப எங்களை போல ஒரு மற்ற தேசிய இனங்கள், சிறுபான்மைன்னு சொல்லப்பட்டதில்லை, மற்ற தேசிய இனங்களான மலையக தமிழர்களாக இருக்கலாம், வடகிழக்கு தமிழர்களாக இருக்கலாம், இல்லாட்டி இஸ்லாமியர்களாக இருக்கலாம், அவங்களுடைய கண்ட்ரிபியூஷன் அல்லது பங்களிப்பு ரொம்ப அவசியமா இருக்கிறது. அப்படி நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு வேட்பாளருக்கு எங்களுடைய பங்களிப்பை கொடுத்து ஏதோ ஒரு நீங்க சொன்ன மாதிரியே ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு நெகோசியேஷன்ல கொடுத்துட்டு அந்த வேட்பாளர் வெற்றி அடையாவிட்டால் எங்களுடைய நிலைமை என்ன ஆகும்? அது ஒரு கேள்வி. ரெண்டாவது கேள்வி, நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், ஒரு ஆவணத்தை நாங்க ஒரு ப்ரிப்பேர் பண்ணிட்டு அந்த ஆவணத்தின் மூலமாக நாங்க இந்த நாட்டில் இருக்க மற்ற தேசிய இனங்கள் வச்சு இந்த ஆவணத்தின் மூலமாக ஒரு பொதுவா ஒரு வேட்பாளரோ இல்லாட்டி யாரோ ஒருத்தரை இது பண்ணி இந்த ஆவணத்துக்கு நீங்க வாக்களியுங்க அப்படின்னு சொல்லி உலகத்துக்கு நாங்க காட்டலாம். இதுதான் இந்த மக்களின் கோரிக்கையா இருக்கு. இது ஒரு சர்வஜன வாக்கெடுப்பாக மாற்றி நாங்கள் காட்டலாம். சில என்ன இப்படி செய்யும் பொழுது யாருக்கும் 50.1 அதாவது 50+1 என்ற நம்பர் அடைய முடியாம போகும்போது இந்த எலெக்ஷனை மறுபடியும் ரீஎலெக்ஷன் வைக்க வேண்டிய சந்தர்ப்பம் வராது. எனக்கு சரியா சொல்ல தெரியாது எப்படி நடக்கும் என்று. இந்த 2 விஷயங்கள் நீங்க எப்படி பாக்குறீங்க? ரைட், நன்றி ராஜ். நல்ல கேள்வி 2. முதலாவது கேள்வி உண்மையில குறிப்பாக யுத்தம் முடிவடைந்த பின்னர் பெரும்பாலான குறிப்பாக பெரும்பான்மையான மக்கள் பலரிட்டையும் இருக்கின்ற ஒரு கேள்வி என்னென்றால், இன்னும் இன பிரச்சனை இருக்கா, அல்லது இன்னும் இன பிரச்சனைக்கு தீர்வு காணணுமா, அல்லது முடியலையா, யுத்தம் முடிஞ்சது தானே, இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை என்ற ஒரு கேள்வி காணப்படுகின்றது. ஆனால் உண்மையில நீங்க பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தெரியும், நான் நினைக்கிறேன் பிரச்சனைகள் இருக்கிறது என்பது தெரியும். உதாரணமாக முஸ்லீம் சமூகத்துக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட வன்முறைகளாக இருக்கட்டும் யுத்தத்துக்கு பின்னர்,
அல்லது அண்மை காலத்தில் இந்த பௌத்த மத ஆலயங்களை புனரமைப்பது அல்லது தமிழ் நிலங்களை அபகரிப்பது அல்லது சிறுபான்மையினருக்கு எதிராக மேற்கொள்ளப்படுகின்ற பல விடயங்கள், மொழி புறக்கணிப்புகள், இப்படி பல்வேறு அடிப்படையில் பிரச்சனைகள் இன்னும் காணப்படுகின்றன. அதுக்கு தீர்வு தேவை என்பது அவசியமானது. இதில் நீங்கள் கேட்டால் இன்னொரு கேள்வி எனக்கு மிகவும் இன்ட்ரெஸ்டாக இருந்தது என்னென்றால், உண்மையில் உங்களுக்கு என்ன பிரச்சனை காணப்படுகிறது என்பதில் இன்னொரு விஷயம் சொல்லப்பட வேண்டியிருக்கு. உதாரணமாக குறிப்பாக பொருளாதார அடிப்படையில் நோக்கினால், நாங்கள் யாழ்ப்பாணத்துக்கு போகின்ற பொழுதும் அதே போல நாங்கள் மலையகத்துக்கு போகின்ற பொழுதும் எங்களுடைய கண்கள் பார்க்கின்ற காட்சிகள் ஒரே மாதிரியானவை அல்ல. யாழ்ப்பாணத்திலே இன்று யுத்தத்துக்கான வடு அல்லது யுத்தத்துக்கான அந்த இது தெரியாமலேயே யாழ்ப்பாணத்தினுடைய அபிவிருத்தி, அந்த மக்களுடைய வளர்ச்சி அங்கே தென்படுகின்றது. இந்த வளர்ச்சியை நாங்கள் மலையகத்திலே பார்க்க முடிவதில்லை. நாங்கள் மலையகத்திலே போனால் அங்கே நிறைய பிரச்சனைகள் இருக்கின்றன. மிக முக்கியமாக வடக்கு தமிழர்களிடம் காணப்படாத அல்லது அவர்கள் அனுபவிக்காத பல்வேறு கீழ்நிலையான பிரச்சனைகள், அதாவது அது வறுமையாக இருக்கலாம் அல்லது வேறு பிரச்சனைகளாக இருக்கலாம், காணி பிரச்சனையாக இருக்கலாம், இப்படி பல்வேறு பிரச்சனைகள், பல்வேறு கொடுமையான பிரச்சனைகளை மலையக தமிழர்களிடம் நாங்கள் பார்க்கலாம். இப்படி பிரதேசத்துக்கு பிரதேசம் வேறு வேறு வகையான பிரச்சனைகள் காணப்படுகின்றன. ஆனால் நாங்கள் இதிலே ஒரு விஷயத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும். நாங்கள் இனப்பிரச்சனை தீர்வு என்பது பல்வேறு கட்டங்களை கொண்டது. ஒன்று, உங்களுக்கு தெரியும், நாங்கள் இங்கிருந்து தொடங்கணும். நிறைய கீழ்த்தரமான மக்கள், கீழே உள்ள கீழ்மட்ட மக்கள் இன்றைக்கு பசிக்கொடுமையோடு இருக்கிறார்கள். அது இந்த பொருளாதார பிரச்சனையோடு தொடர்பட்டது. அதே போல வாழ்விடங்கள் தொடர்பான பிரச்சனைகள், காணி பிரச்சனைகள் காணப்படுகின்றன. யுத்தத்தின் விளைவால் ஏற்பட்ட பிரச்சனைகள் நிறைய இருக்கின்றன. காணால் போனவர்கள் பிரச்சனையில இருந்து பல பிரச்சனைகள் இருக்கின்றன. இதற்கு அப்பாலே இந்த பிரச்சனைகள் எப்பவும் முதல்ல தீர்க்கப்பட வேண்டும் என்றுதான் நாங்கள் விரும்புகின்றோம். ஏதாவது ஒரு கட்டமைப்பின் மூலமாக முக்கியமாக அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய பிரச்சனைகள் முதல்ல தீர்க்கப்பட வேண்டும். இதற்கு அப்பாலே உங்களுக்கு தெரியும், கௌரவம், ஒரு சுதந்திரமான வாழ்வு என்ற ஒரு விஷயம் இருக்கின்றது. அதாவது இந்த அடிப்படை பிரச்சனைகள் தீர்க்கப்பட்ட பின்னர் ஒரு சக குடிமகனாக ஏனைய குடிமகனோடு இணைந்த வகையிலே எங்களால் வாழ முடியுமா என்பது. ஸோ அந்த பிரச்சனை இன்னும் இந்த நாட்டிலே இருக்கிறது. நிறைய சிறுபான்மையினர் தங்களை இரண்டாந்தர பிரஜையாக உணர்கின்ற செயற்பாடுகள் இடம்பெறுகின்றன. இவைகள் நிச்சயமாக தீர்க்கப்பட வேண்டும். இவைகள் பேச்சுவார்த்தை ஒன்றினூடாக தீர்க்கப்பட வேண்டும். மிக முக்கியமான மகிழ்ச்சியான செய்தி என்னவென்றால், பெரும்பான்மை அரசியல் கட்சிகள், தேசிய அரசியல் கட்சிகள் சிறுபான்மையினருக்கு பிரச்சனை இருக்கு என்பதை ஏற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு தீர்வு காண முன்வந்திருக்கின்றார்கள். என்ன அடிப்படையிலான தீர்வு என்பதை அவர்கள் முன்வைக்கிறார்கள். இது நல்ல பிரச்சனை. அதே மாதிரி நான் நினைக்கிறேன், இந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு தங்களுடைய ஆதரவை தமிழ் கட்சிகள் வழங்க அல்லது சிறுபான்மை கட்சிகள் வழங்க முன்வருகின்ற பொழுது, நீங்கள் குறிப்பிட்டதன்படி நிச்சயமாக இன்னென்ன விடயங்களுக்கு யார் உண்மையிலே ஒத்துப்போகிறார்களோ அல்லது யார் இன்ன விடயங்களுக்கு தீர்வு காண முன்வருகின்றார்களோ அவர்களுக்கு எங்களுடைய ஆதரவு என்பதை அவர்கள் தெரிவிக்க வேண்டும். அதாவது முக்கியமாக நாங்கள் ஒரு ஆவணத்தை முன்வைத்து, இந்த கட்சிகள் ஒரு ஆவணத்தை முன்வைத்து எங்களுடைய மக்களுடைய பிரச்சனைகள் என்ன என்பதை தெரிவித்து அதனூடாக அரசியல் கட்சிகளோடு பேரம் பேச ஒரு நிலையை நாங்கள் ஏற்படுத்த வேண்டும். இதில் இன்னொரு விஷயம் இருக்கிறது. இந்த முக்கியமாக நாங்கள் யாருக்கு ஆதரவு என்று சொல்லி அந்த கட்சி தோற்றுவிட்டால் என்ன செய்வது என்கின்ற பொழுதும் நடைமுறைகளை பார்த்தால் இப்படித்தான். நாங்கள் எப்பவுமே யாரோ ஒருவருக்கு எங்களுடைய ஆதரவை முன்வைக்கின்றோம். இந்த அடிப்படையிலே நீங்கள் எங்களுக்கு செயற்பட முன்வைந்தால் நாங்கள் உங்களுக்கு ஆதரவை தருகிறோம் என்கிறோம். சில வேளை அந்த கட்சி வெற்றி பெறலாம் அல்லது தோல்வியிலே முடியலாம். அது
எங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் இல்லை. அப்படி தோல்வியிலே முடிகிற பட்சத்தில் நாங்கள் எங்களுக்கு தேவை எங்களுடைய பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும், சிறுபான்மை நலன்கள், இதான் எங்களுடைய தேவை. ஆகவே நாங்கள் இந்த கட்சிக்கு தேர்தல் காலத்தில் எங்களுடைய ஆதரவை வழங்கியிருந்தாலும் கூட ஆட்சிக்கு வந்த இன்னொரு கட்சியோடு நாங்கள் நிச்சயமாக மீண்டும் அந்த இடத்திலிருந்து நாங்கள் பேரம் பேச தொடங்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. நன்றி. மகாபலிக்கரையில் நிகழ்வின் இறுதி தருணங்களில் நாம் இன்னும் 10 நிமிடங்கள் இருக்கின்றன. கேள்விகளை தொடுக்க விரும்புபவர்கள் உங்களது கேள்விகளை தொடுக்கலாம். சார், என்னன்னா இந்த பொது வேட்பாளர் சம்பந்தமாக ஒரு பொது வேட்பாளர் ஒரு சிறுபான்மை சார்பாக ஒரு பொது வேட்பாளர் நிறுத்தினால் இப்ப இருக்கிற சூழ்நிலையில அனைத்து சிறுபான்மையின மக்களும் அந்த பொது வேட்பாளருக்கு வாக்களிப்பதற்கான சந்தர்ப்பங்கள் எப்படி இருக்குது? இப்ப இந்த யாழ்ப்பாணத்தை எடுத்துக்கொண்டால் அங்கஜன் ராமநாதன், டக்ளஸ் தேவானந்தனுடைய கட்சி, ஏனைய கட்சிகள், மட்டக்களப்பில் பிள்ளையாண்ட கட்சி, இவை எல்லாரும் ஏதோ ஒரு அரசாங்கத்துக்கு சார்பான வேட்பாளர், அரசாங்க வேட்பாளர் தான் வாக்களிக்க போகிறார். அப்போ பொது வேட்பாளர் நிறுத்தினா தமிழ் மக்கள் அவையுடன் இந்த இணைய மக்களும் வாக்களிப்பதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்குதா, இல்லாட்டி அது தோல்வியிட முடியுமா? உங்களுடைய கேள்வி நல்ல கேள்வி. என்னென்றால் அந்த ஆபாயமும் அங்கே இருக்கிறது. உதாரணமாக எங்களுடைய எல்லாத்தையும் விட்டுட்டு எங்களுடைய அபிலாஷைகளை நாங்கள் வெளிப்படுத்தணும் என்று சொல்லி ஒரு பொது வேட்பாளரை நாங்கள் நிறுத்துவோமானால் அந்த அபிலாஷைகள் உண்மையில 100% வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் எங்களுக்கு இருப்பதா என்பதும் கேள்விக்குறி. நீங்க சொன்ன மாதிரி வாக்களிப்பது என்பது மக்களுடைய உரிமை. கட்டாயம் எல்லா மக்களும் ஒரு பொது வேட்பாளருக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற எந்த விதமான அவசியமும் இல்லை. நீங்க சொல்றது போல வேலை கட்சி ஆதரவு படைத்தவர்கள் இருக்கிறார்கள். அதே மாதிரி சிலர் வேற மாதிரி யோசிக்கலாம். அதாவது எது பயனுடையது என்று யோசிக்கிற பொழுது இப்படி பொது வேட்பாளர் ஒன்றுக்கு வாக்களிப்பதாலே நாங்கள் உண்மையான சந்தர்ப்பத்தை இழந்து விடுகிறோம் என்று நினைப்பவர்கள் கூட வாக்களிக்கலாம். அவ்வாறு வாக்களித்து ஒரு பொது வேட்பாளர் ஒன்றுக்கான ஆதரவு அல்லது மிக குறைவான வாக்கு ஒன்று கிடைக்கும் இடத்திலே சும்மா இருந்த சங்கை ஊதி கெடுத்தான் ஆண்டி என்ற மாதிரி எங்களுடைய நிலையில மிக ஒரு வீழ்ச்சி ஒன்று ஏற்படுவதற்கான களத்தையும் தளத்தையும் நாங்களே அமைத்துக் கொண்டவர்களாக ஆகிவிடுவோமோ என்ற அச்சமும் காணப்படுகிறது. இது நீங்க கேட்ட கேள்வி நியாயமான கேள்விதான். வேறெவரும் கேள்விகள் கேட்க விரும்பின் கேட்கலாம். நன்றிகள். காலத்தின் தேவையை பொருட்டு தரமான மற்றும் தேவையான கருத்துக்களையும் நோக்குகளையும் எடுத்துரைத்த கலாநிதி எஸ். பாஸ்கரன் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். அறியா பல விடயங்களை அறிந்திடவும் அறிந்த விடயங்களை ஆழமாக மேலும் அறிந்திடவும் துணையாக இந்நிகழ்வு அமைந்திருக்கும் என்பது பெரும் நம்பிக்கை. முதலாவது மகாபலிக்கரையில் தொடங்கிய உங்களது பயணம் இன்று
15வது மகாவலிக்கரையில் எனும் நிகழ்வில் 4 வருடங்கள் என்கின்ற ஒரு பூர்த்தியை எட்டியுள்ளது. அந்த அடிப்படையில் பல கேள்விகளுக்கு பதில்களையும் வழங்கி பல விடயங்களை எங்களுக்கு எடுத்துரைத்தமைக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மீண்டும் ஒரு மகாவலிக்கரையில் நாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது தமிழ்ச்சங்கம் பேராதனை பல்கலைக்கழகம். நன்றி. நன்றி.